ஹாய் டியர். டுடே நம்ம யூங்கி பார்க்குற ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்மேட், ஓகேவா? அண்ட் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட், ஓகேவா? பழங்காலத்து ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்களை எல்லாமே அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பழைய காலத்துலலாம் இந்த அரசர் குடும்பத்தில் வேலை செய்கிறதுக்கெல்லாம் போடுவாங்க, அந்த அரசர்கள்லாம் போடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே டியர், ஸோ நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன், நீங்கள் கண்டுபிடிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூங்கி தான் ஒரு பெரிய அரண்மனை, அப்படியே அங்கே வந்துட்டு வெளியே இருந்து குதிரையில் அந்த அரண்மனைக்குள்ளே அப்படியே டக்கு 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 டக்குன்னு போயிட்டுருக்காரு. அவரோட ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக இருக்கும், குதிரைவால் போட்ட மாதிரி, ஏதாவது போனிடெயில் சொல்லுவோம்ல. ஸோ அப்படியே வந்துட்டு போனிடெயில் போட்டுட்டு அந்த குதிரை மேலே உட்காந்து போயிட்டுருப்பாரு. ஸோ தலையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரிப்பன் மாதிரி அந்த நெத்தியில் அப்படியே கட்டியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தானே கட்டியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி கட்டியிருப்பார், ஒரு போனிடெயில் போட்டிருப்பாரு. ஹேர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா லாங்காகவே இருக்கும். அண்ட் அவரோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, ஓகேவா? அவரோட குதிரை கலர் பார்த்திங்கன்னா பிளாக் கலர், எல்லாமே பிளாக் கலர். இப்போது அப்படி தான் அந்த கருப்பு கலர் குதிரையில் ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம யூங்கி டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து அப்படியே அரண்மனைக்கு வராரு. ஸோ அரண்மனை வாயில்னு சொல்லுவாங்கள்ல, கேட் இருக்கும்ல, அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஷவுட் தான் கொடுப்பாரு. டக்கு டக்குன்னு அந்த காவலாளிகள் வந்துட்டு அந்த திறந்து விட்டுட்டு எல்லோரும் வந்துட்டு தொலைவானுங்க. அவரும் அப்படியே அந்த குதிரை மேலே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையிலேருந்து அதுக்குள்ளே போவார். அதாவது அரண்மனைக்குள்ளே போகிறாரு குதிரையிலேயே. அப்படி அவர் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. என்னது, வெளியிருந்து உள்ள வரைக்கும் நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில் விட்டு இறங்கி அப்படியே அங்கே இருக்கிறவங்களை கேட்க, அப்போ அவங்க சொல்கிறாங்க, தளபதியாரே, இன்றைக்கி அரசர் வந்துட்டு ஆள் எடுக்கிறாங்க, அதாவது மெய்டெல்லாம் வந்துட்டு எடுக்கிறாங்க. அதுக்காக தான் எல்லா பொண்ணுங்க பசங்கள்லாம் வந்திருக்காங்க. அரண்மனைக்கு வேலைக்கெல்லாம் ஆட்கள் வேணும்ல, அதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூங்கி வந்துட்டு இந்த இடத்துல தளபதியாக இருப்பார். அவர் அரசர் கிடையாது, தளபதியாக இருப்பார், ஓகேவா? ஸோ அரசருக்கு அடுத்தது எல்லாமே, அரசருக்கு எல்லாத்த விட தளபதி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் எல்லா இடத்துலையும் முக்கியமான பங்காக இருப்பார். ஸோ இப்போ அப்படி தான், என்னது, ஏற்கனவே ஆட்கள் இருக்காங்கல்ல, இப்போ எதுக்கு இந்த அரசர் திடீர்னு ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியலை. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு டைரெக்டாக அரசர்கிட்டே கேட்க, அப்போது அரசர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தளபதியாரே, போர்னு சொல்லி நாட்டில் இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டிங்களா என்ன அப்படின்னு கொஞ்சம் கிண்டலாக கேட்க, என்ன அரசே சொல்கிறீங்க அப்படின்னு யூங்கி கேட்குறாரு. அதுவா, எல்லாத்துக்கும் ரிட்டையர்மெண்ட் வயசு வந்துடுச்சுல, எல்லாத்துக்கும் நம்ம ஓய்வு கொடுத்துட்டு புது ஆட்களை எடுக்கணும். அதுக்காக தான். எப்பவுமே போர்க்காலத்துலேயே இருந்தால் எப்படி உங்களுக்கு இந்த இடத்துல நடக்கிறதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, அப்போது யூங்கியும் அதுதானே என்னோடய வேலையே அப்படிங்கிறாரு. சரி சரி, போயிட்டு நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க, அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி அனுப்ப, அவரும் வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போகிறாரு. தளபதிக்கு ஒரு அறை அங்கே வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அங்கே தான் போயிட்டு அவர் ஸ்டே பண்ணிப்பார். இப்போ அப்படியே தான் அவர் போய் தூங்கிட்டு இருக்க, இப்படியே டைம் போயிட்டே இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் அரசர் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆட்கள் எடுக்கிறது வந்துட்டு நல்லா இதாக போயிட்டுருக்குது. ஸோ ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி ஆட்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சமைக்கிறாங்கல்ல, ஸோ சமைக்கிற ஒரு டிவிஷனில் நீங்கள் போவீங்க. காம்படிஷன் ரொம்ப 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 இதாக இருக்குது, ரொம்ப ஹையாக தான் இருக்குது. எல்லாருமே வந்துட்டு செம்மையாக வந்துட்டு குக் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு பெஸ்ட்டு செப்பு தானே அங்கே எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் சமைக்கிறதுக்கு நிறைய பேர் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பட் அங்கே செஃப்பாக, அதாவது ராஜாவுக்கே சமைச்சு கொடுக்கணும், ஓகேவா? ஸோ அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சமைக்கிறதுக்கு ஒரு டிவிஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஓகே தான். பட் ராஜாவுக்கு கீழே ராஜாவோட குடும்பத்துக்கு சமைக்கிறதுக்கு ஒரு மெய்டு வேணும், ஓகே? அதுக்கு தான் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பாக நான் வந்துட்டு இதில் வின் பண்ணியே ஆகணும், நான் இங்கே செலக்ட் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட நீங்கள் அங்கே வந்துட்டு வேலை பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அங்கே காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருந்தாலுமே நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ், ஓகேவா? ஸோ அந்த ஃபைனல் ஸ்டேஜில் 2 பேர் தான் அந்த இடத்துல இருக்கீங்க. அதாவது 2 பேட்சாக இருப்பீங்க, ஓகேவா? ஸோ அந்த 2 பேட்ச் வந்துட்டு ஒவ்வொரு பேட்சில் 2 பேர். உங்கள் கூட வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு சாரா இருப்பா. அண்ட் இன்னொரு ஆப்போசிட்டில் வந்துட்டு இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, ஓகே? நீங்கள் 2 பேரும் பொண்ணுங்க, அவங்க 2 பேரும் பசங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு ராஜாவுக்கு அவரோட ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணுவாங்க, அதாவது குக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி, ஓகேவா? இப்போது ரொம்ப
ஹெவியான காம்படிஷன் 2 பேத்துக்கு. ஏன்னா அந்த பசங்க சூப்பராக சமைக்கிறாங்க. அவங்க குக் பண்ணவே அவ்வளோ ஸ்மெல் வருது. சாரா வேற அவங்க பக்கத்துலேயே நின்றுட்டு, ஐயோ ஏன் என்னடி இது, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தோம், தோற்றுருவோம் போலியே அப்படிங்க. நீங்கள் அவ்வளோ முறைக்கிறீங்க, எதுக்குடி என்ன முறைக்கிற அப்படின்னு சாரா கேட்குறா. உன்னால் பாசிட்டிவாக பேசவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்க, அவனுங்க 2 பேரும் நல்லா சமைக்கிறானுங்க, இங்கே அப்படியா? என் ஒருத்தையை வச்சே இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்துட்டேன், உனக்கு ஒரு சின்ன வெங்காய தாலி கூட தெரியாது, நானே எப்படி, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் அப்படியே கையை பிடிச்சிட்டு, சாரா உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்க. அவள் பிடிச்சவங்களை டப்புன்னு தள்ளி விட்டுட்டு, அறிவு கட்டவில்லை இப்படி சொல்லி தான் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கவும், இங்கே பாரு கண்டிப்பாக நம்ம இதில் ஜெயிச்சே ஆகணும், உனக்கு புரியுதில்ல, ஜெயிச்சே ஆகணும், நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும், அதை மட்டும் மனசில் வச்சுக்க, அவனுங்களை கண்டுக்காத, உனக்கு எது புரியுமோ எது தெரியுமோ அதை சமைச்சு கொடு, கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும், அதுவும் இல்லாமல் நம்ம பொண்ணுங்கடி, முடியும், உன்னால் முடியும் அப்படிங்க. சரி வெங்காயத்தை கட் பண்ணு அப்படிங்கிறா. நீங்கள் அதை தாறுமாறாக கட் பண்ண, கருமம் அப்படி இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ டைமிங் வேறு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுங்கிறனால. ஸோ அந்த டைமிங்குள்ளே 2 பேர் இருக்கிறனால ஆளுக்கு ஒரு வேலையை பண்ணணும். பட் உங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியலையே, அவளே தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறா. பட் 2 பேருமே பண்ணுற மாதிரி தான் 2 பேரும் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் அத்தனை செக்யூரிட்டி வந்துட்டு செக் பண்ணுறாங்க. அப்போ கூட நீங்கள் வேலை செய்கிற மாதிரியே அப்படி ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்க, அவங்களும் நம்பிடுறாங்க 2 பேரும் சமைக்கிறாங்க போலன்ட்டு. ஃபைனலாக எல்லாமே குக் பண்ணி முடிச்சாச்சு. அந்த டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி 2 பவுலையும் கொண்டு வந்து அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ இது யார் சமைச்சதுன்னு அரசருக்கு தெரியாது. அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த ஃபுட்டை சமைச்சவங்க தான் வின்னு, ஓகேவா? அவங்களுக்கு தக்க பொற்காசுகள் சன்மானம்லாம் கொடுத்து வேலைக்கு எடுத்துப்பாங்க. இப்போது உள்ளே கொண்டு போயிட்டு கொடுக்க, அவரும் வந்துட்டு சாப்பிட்டு பார்க்குறாரு. சாப்பிட்டு ஒரு பவுலில் இருக்கிறது வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்போது ரிட்டன் கொண்டு வந்து அந்த பவுலை வந்துட்டு தூக்கி காட்டுறாங்க. இதை குக் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் சாரா 2 பேரும் முழிக்கிறீங்க. அப்போது சாராவுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, போச்சு அவன் தான் வின்னாட்டிருக்குது, அப்போ நம்ம வேஸ்ட், விடு அசிங்கமாக போச்சு, நான் போயிட்டு ஊருக்குள்ளே எப்படி தலை காட்டுவேன், நல்லா சமைப்பேன், ஆனால் தோற்று போய் போனால் எனக்கு எவ்வளோ அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அப்போ நீங்களும் சாரா சும்மா இருடி கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரையே வாயை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே நகத்தை கடிச்சிட்டு 2 பேரும் அவர் வாயவே பார்த்துட்டு இருக்க. அந்த கையில் தூக்கி வச்சுக்கிற பவுலை வந்துட்டு யாருதுன்னா அந்த ஆப்போசிட் டீம் இருக்காங்கல்ல, அந்த பசங்களோடது. அவங்க சிரிச்சுட்டே எங்களோட தான் கை தூக்க, அதை தூக்கி வந்துட்டு அப்படியே அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. எரியலை பட் கொடுத்துட்றாங்க. கையில் கொடுத்துட்டு, நீங்கள் வின் பண்ணலப்பா, இதை சமைச்சவங்க தான் வந்துட்டு அரசர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஸோ இவங்க தான் இனிமேல் அரசருக்கு சமைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்து செலக்ட் பண்ணிவிட, சாராக்கு செம்ம ஹாப்பி, உங்களுக்கு செம்ம ஹாப்பி, அப்படி ஜங்கு மகன்னு குதிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த பசங்களுக்கு ஒன்றுமே புரியலை, எப்படி நல்லா தானே சமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டுருக்கானுங்க. ஸோ இப்போது அரசர் வந்துட்டு உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு அந்த பொற்காசுகள், அந்த சன்மானம், அந்த பரிசு கொடுக்கணும்ல, அது மாதிரி கொடுத்து 2 பேர்த்துக்கு கொடுத்துட்டு, உங்களுக்கான அறை நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு அறையும் கொடுத்துட்றாங்க, அதாவது ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க. செம்ம ஹாப்பியாக 2 பேரும் போக, அப்போது சாரா போயிட்டு அக்கடான்னு படுக்கிறா. நீங்கள் எந்திரி அரண்மனையை சுற்றி பார்க்கலாம், நான் இதுக்குள்ளே வந்ததே இல்லை தெரியுமா அப்படிம்பீங்க. ஆனால் சாரா சோகமாக உட்காந்துட்டுப்பா, ஏண்டி இப்படி உட்காந்துருக்கா, அதான் வின் பண்ணிட்டோம்ல அப்படின்னு நீங்கள் கேட்க, உனக்கு சமைக்கவே தெரியலடி, நானே எப்படி எல்லா வேலையும் இனிமேல் செய்ய போகிறேன், உனக்கு ஒரு வெங்காயம் கூட கட் பண்ண தெரியல ஒழுங்கா, எனக்கு நினச்சாலே பயமாக இருக்குது, ஒத்த ஆளாக எப்படி எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்க, அதுக்கெல்லாம் ஆட்கள் கொடுப்பாங்கடி சும்மாரு, நம்ம அப்படியே மெயின் செஃப், நம்ம சொல்கிறத அவங்க செய்யணும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல, இங்கே பாருவயன் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, உன் ஆளை பார்க்கறதுக்காக நீ என்னை இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்க, எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படிங்கிறா. நீங்களும் ஆள்னு சொன்னதானே ஞாபகம் வருது, அவன் இன்னைக்கு வந்திருப்பான், நான் போய்ட்டு அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போக, இவ கூட சேர்ந்ததுக்கு இன்னும் என்னென்னலாம் நான் அனுபவிக்கணுமோ எனக்கும் தெரியல, கடைசியில் கூட்டிகிட்டு வந்து வேலைக்காரி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஒரு மாதிரி டயர்டில் படுத்துட்ருக்கா அந்த ரூமில். நீங்கள் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மெய்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரூம் கொடுத்துருப்பாங்க. இப்போது தளபதியோட ரூம் எங்கே இருக்கும், எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடிகிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டே ஆகிடுச்சு, நீங்கள் சாயந்தரத்துலேருந்து தேடிட்டு இருப்பீங்க, ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த போட்டி அது இதுன்னு போயிட்டு வந்துருக்குமா. ஸோ இப்போது சாயந்தரத்துலேருந்து தேடுறீங்க, கிட்டத்தட்ட இருட்டே ஆகிடுச்சு. இவ்வளோ பெரிய அரண்மனையா, ஒரு ஊரே அரண்மனை மாதிரி இருக்குது, இல்லை அரண்மனை தான் ஒரு ஊர் மாதிரி இருக்குது,
நான் கரெக்டாக பேசுகிறேன்னா தப்பாக பேசுகிறேன்னா அப்படின்ட்டு, நீங்கள் தளபதியோட அறை எந்த பக்கம் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிற ஒருத்தங்கிட்ட கேட்க, அதையாம்மா நீ கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அது 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 ஆ அது அவரோட பொருள் ஒன்று என்கிட்ட இருக்குது, தவற விட்டுட்டாரு, நான் அதை கொடுக்க தான் போகிறேன் அப்படிங்க. என்ன பொருள் கொடுங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். அச்சச்சோ, அதெல்லாம் நம்பி நான் உங்ககிட்ட கொடுக்க முடியாது, நீங்கள் கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுறது, அவர் என்னை வெட்டிடுவார், நானே கொடுத்துட்றேன், எங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்க. ஆமாம், நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் புதுசாக செலக்ட் ஆகியிருக்கேன், நானும் என்னோடய தோழியும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க சாப்பாடு செய்யறதுக்கு, அதாவது செஃப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சரி சரி, இப்படியே நேராக போய் அப்படி போனால் அவரோட ரூம் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ தூரம் போகணுமா, பேசாமல் தளபதியோட ரூமுக்கு பக்கத்துலேயே எனக்கு ஒரு அறை கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்கிறீங்க. அப்போது ஒரு வழியாக அந்த இடத்துக்கே போயிட்டீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இவங்களோட ரூம் இருக்குது, ஸோ அவர் உள்ளே இருப்பார். நீங்கள் வெளியே இருந்து அப்படி கதவை திறக்க மாட்டேங்குது, அவர் உள்ளே லாக் பண்ணியிருக்காரு. என்னவா கதவை சாத்தியிருக்கான், இப்போ நான் என்ன பண்ணட்டும், எப்படி உள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறீங்க. இதுக்குள்ளே பூந்து போக முடியுமா அப்படின்னு. ஆனால் அது கம்பி, அதுக்குள்ளே எப்படி பூந்து போக முடியும், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிட்டே இருக்க. அப்போது சடனாக யாரோ வர மாதிரி சத்தம் கேட்டு உங்களுக்கு பயம் ஆகிடுது. அப்படியே வந்துட்டு செவத்தோடு சேர்த்து ஒளிஞ்சிக்கிறீங்க, அதாவது ஒரு மாதிரி செவத்தோடு ஒட்டிக்கிட்டு ஒளிஞ்சு போடல, அந்த மாதிரி நீங்கள் ஒளிஞ்சிட்ருக்க டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ உங்கள் யாரும் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து காலத்தில் கத்தியே வைக்க, அவ்வளோதான் உயிரே போயிடுது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் தளபதியை பார்க்க தான் வந்தேன், ப்ளீஸ் நான் இங்கே எதுவும் திருடத்துக்கெல்லாம் வரலை அப்படிங்க. தளபதி எதுக்கு நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து தளபதி என்னைய லவ் பண்ணுறாரு, காதலிக்கிறாரு, அதனால் நான் அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன், நான் அவரோட காதலி அப்படிங்கிறீங்க. தளபதி உன்னை காதலிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. கழுத்தில் கத்தி வச்சுருக்குவீங்க. ஆமாம், அவர் என்ன உயிருக்கு உயிராக காதலிக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் அவர் தான் நீங்கள் வர சொன்னார், அதனால தான் நான் யாருக்கும் தெரியாமல் வந்தேன். உங்களுக்கு தெரியுமா, நான் அவருக்காக கஷ்டப்பட்டு இந்த அரண்மனையில் ராஜாவுக்கே சமைக்கிற வேலைக்கு மெய்டாக வந்திருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த போட்டியெல்லாம் வின் பண்ணி வந்திருக்கேன், ப்ளீஸுங்க என்னை விட்டுருங்க, கொன்றாதீங்க, நான் இங்கே எதுவும் தப்பெல்லாம் பண்ண வரல அப்படிங்க. ஓ அப்படியா, இது தளபதிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஐயோ அவர் தான் என்னை வரவே சொன்னார், விடுறியா இல்லையா நீ, அவ்வளோதான், எனக்கு செம கோவம் வந்துருச்சுன்னா அப்புறம் தளபதி உன்னோட தலையை வெட்டிடுவார், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிரட்ட, அப்படியே அவர் அப்படியே சுற்றி அப்படியே உங்களை விடுவார், அதாவது கத்தி எடுத்துகிட்டு அப்படியே உங்களை ஒரு சுற்றி விட, நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து வந்து அப்படியே பார்க்குறீங்க. நின்று பார்த்தா அது யூங்கி தான், அப்படியே இடுப்பு மேலே கையை வச்சு அப்படியே அந்த ஒரு பக்கம் கத்தி வந்துட்டு கழுத்துக்கிட்ட வச்சு, அதாவது அவரோட ஷோல்டர்கிட்ட கத்தியை வச்சுட்டு ஒரு கை இடுப்பில் வச்சு அப்படியே உங்களை ஒரு மாதிரி முறைக்க, அது தளபதி யாரே நீங்களா அப்படிங்கிறீங்க. நான் தான், இப்போ சொல்லு, முன்னாடி என்னமா சொன்னியே, இப்போ சொல்ல பார்க்கலாம் அப்படிங்க. அது வந்து தளபதியை மாற்றிட்டாங்களா அப்படிங்கிறீங்க. தளபதியை மாற்றிட்டாங்களாவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், தளபதியை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் புதுசு தானே, ஏன்னா என்னோடய காதலர் இங்கே இல்லை, ஐயோ என்ன வளர்றேன், அவர் வேறு மாதிரி இருப்பார், அவர் இங்கே ஃபஸ்ட்டு தளபதியாக தான் வேலை பண்ணிகிட்டு இருந்தார், அப்புறம் நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்க. எப்படி, உன் தளபதிக்கு ஒரு 60 வயசு இருக்குமா இப்போ அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அவர் சின்ன பையனா, ஏன் அவங்க வயசு தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அப்போ அவரும், இதுக்கு முன்னாடி தளபதியாக இருந்தது என்னோடய அப்பா தான், அதான் கேட்டேன், அவருக்கு அடுத்து நான் தான் இருக்கேன் அப்படின்பாரா. ஐயோ இப்போ இவங்ககிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நான் மன்னிச்சிக்கோங்க நான் கிளம்புறேன், ஆனால் நான் இங்கே தப்பாலாம் எதுவும் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவீங்க. ஒரே ஓட்டமாக ஓடிட்டு இருக்கிறீங்க. இவங்க எப்படி நின்று உங்களே பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் போனதுக்கப்புறம் அவர் ரூம்குள்ளே போயிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே போய் படுத்துக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மூச்சு வாங்க ஓடி உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு உட்கார, என்னடி ஏன்டி இப்படி வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு சாரா கேட்குறா. ஐயோ சாமி, செத்தாண்டா பொழைச்சடான்னு வந்திருக்கேன்டி அப்படிங்க. என்னாச்சு மாலை பார்த்தியா அப்படின்னு கேட்குறா. பார்த்தேன்டி, ஆனால் நாளே கழுத்தில் கத்தி வச்சிட்டான் தெரியுமா அப்படிங்கிறீங்க. கழுத்தில் கத்தி வச்சானா, ஏண்டி என்ன பண்ண, கட்டி பிடிச்சிட்டியோ அப்படிங்க. சி அதெல்லாம் இல்லை, நான் எதுவுமே பண்ணலை, அவன் திடீர்னு என்னை பிடிச்சி சந்தேகப்பட்டு கழுத்தில் கத்தியை வச்சிட்டான், அப்புறமா நான் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவளுக்கு செம்ம சிரிப்பு. ஆக மொத்தம் உன்னால் அவன்கிட்ட லவ் கூட சொல்ல முடியல, ஆனால் அவனுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏய் உனக்கே தெரியும்ல எனக்கு கொஞ்சம் பயம்,
அவன் என்ன முறைச்சிட்டே திரியிறாண்டி, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிம்பிங்க. ஸோ அவளும் சரி சரி படுத்து தூங்கு, காலையில் வேலை இருக்குது, நாளையிலேருந்து என்னை வேலை பெண்டு கழட்ட போகிறாங்க, எல்லாம் உன்னால் வந்தது, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து அப்படியே ஃபேஸை பார்ப்பா. நீங்களும் சீரியஸாக ஃபேஸை வச்சுக்கிட்டு சொல்லு அப்படிம்பிங்க. அவளோட ஃபேஸ் அப்படியே சீரியஸாக மாறுது. அப்படி 2 பேரும் சீரியஸாக பேச வச்சுட்டு அவள் அப்படி என்ன சொல்கிறானா, இங்கே பாரு, வந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம் சரியா அப்படிங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் டெரர் வாய்ஸில் பேசிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவீங்க. இப்போ அப்படி தான் மார்னிங் விடியுது. ஒரு 4 மணி இருக்கும், உங்களை வந்து எழுப்புறாங்க. எவன்டா அது நடுஜாமத்தில் வந்து எழுப்புறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை திறந்தா ஆட்கள் தான். இன்னும் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அரசருக்கு சமையல் ரெடி பண்ணணும்ல அப்படிங்க. அரசருக்கு சமையல் ரெடி பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போதும், அவர் காலைல 8 மணிக்கு சாப்பிடுவார், நீங்கள் 4 மணிக்கு எழுப்புறீங்க அப்படின்னு கேட்க, அரசருக்குன்னா அரசருக்கு மட்டும் கிடையாது, அரசர் கொடுக்குற அத்தனை பேர்த்துக்கும் தளபதி அமைச்சர் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தான் ரெடி பண்ணணும் அப்படிங்க. இதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லவும் சாரா இன்ச்சு ஓடி வரா. அதை வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்கா. ஏண்டி அப்படின்னு கேட்பீங்களா. இங்கே பாரு, இங்கே என்ன நடந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும், உனக்கு புரியுதா இல்லையா, வந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்பலாண்டி அப்படிங்கிறா. சரிடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அங்கேருந்து போகிறீங்க. போயிட்டு உங்களுக்கு அந்த கிச்சன் காட்டுறாங்க. ரொம்ப பெரிய கிச்சன் தான், நல்லா க்ளீனாக தான் இருக்குது. அது க்ளீன் பண்ணுறதுக்காக தனி ஆட்கள் இருக்காங்க. ஸோ இப்போது சாரா அப்படியே குக் பண்ணிகிட்டே இருக்க, நீங்கள் சாரா அப்படின்னு கூப்பிடுவீங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. இது அரசருக்கு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி கொடுக்கலாமா, அதாவது யாருமே சமைக்காத மாதிரி ஒரு டிஷ் அப்படின்னு கேட்க, ஆசைப்படுறியோ, ரொம்ப ஆசைப்படுறியா அப்படின்னு அவள் கேட்குறா. ஆமாம் ரொம்ப ஆசைப்பட்றேன், எதனாவது பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் அவளை கேட்குறீங்க. ஒரு மாதிரி கண்ணடிச்சிட்டு அவளும் சிரிச்சிட்டே பண்ணிடலாமே, அதுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லு என்ன வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ எப்பயும் போல் பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, அதோட ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறீங்க. என்ன ஐடியாடி அப்படின்னு கேட்குறா. அது ஒரு மூலிகை இருக்குது, அதாவது ஒரு செடி, அது வந்துட்டு நல்லா ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும், அதை ப்ளஸ் சாப்பிடவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல, அதாண்டி உனக்கு ஒழுங்காக சமைக்க வரலனாலும் இந்த மாதிரி எந்தெந்த செடி எதுக்கு ஆகுதுங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க. பரவாயில்ல போ கொண்டு வா. ஆமாம் அது எங்கேருந்து கொண்டு வருவ அப்படின்னு கேட்குறா. அதுவா, அரண்மனைக்கு வெளியே தான் போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், விடுவாங்களா அப்படின்னு கேட்குறா. விட்டு தான் ஆகணும், அரசருக்காக நம்ம சமைக்கணும்னா எல்லாத்தையும் நம்ம பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் விட மாட்டாங்க வயன் அப்படின்னு அவள் சொல்கிறா. பரவாயில்ல, நான் திருட்டுத்தனமாக போயாவது கொண்டு வருவேன், நல்ல பேர் வாங்கி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து எப்படி கிளம்புறீங்க. இப்போ அவள் பார்த்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிருப்பா. ஸோ ஒத்தையாளாக தான் பண்ணிகிட்ருக்குறா. நீங்கள் இந்த பக்கம் அப்படியே அந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் தான் பெருசாக இருக்கும். இந்த பக்கம் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தங்கியிருக்கீங்களா, அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது, பட் கொஞ்சம் லைட்டாக தான் பெருசாக இருக்கும். அது பக்கத்துலலாம் மரம் இருக்கும். அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க, இருட்டு தானே, எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. காவலாளிகளெல்லாம் அந்த பக்கம் தான் காவலுக்கு இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் எப்பயாவது ஒருத்தர் 2 பேர் வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சைடு யாருமே இல்லை. நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த மரத்து மேலே ஏறுறீங்க. அந்த மரத்து மேலே ஏறி அப்படியே அந்த மரத்துக்கு இலையிலலாம் ஏறி அங்கேருந்து அந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, அதை தாண்டி குதிச்சிடுவீங்க. ஸோ அதை தாண்டி குதிச்சதுமே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, பட் அதை கூட நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்கல. குடுன்னு ஓடுறீங்க, ஒரு மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே ஓடுறீங்க. அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு காடு இருக்கும். ஸோ அந்த காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு அப்படியே அந்த வெளிச்சம் பிடிக்கிறதுக்காக அந்த விளக்கு வச்சுருப்பாங்கல்ல, அந்த பெட்டர் மார்ட்ஸ் லைட் ஏதோ சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்து தான் போயிருப்பீங்க கையில். இப்போது அதை அப்படியே வந்துட்டு பிடிச்சி பார்க்குறீங்க. நீங்கள் தேடி வந்து அந்த இன்க்ரீடியன்ட் செடி கிடச்சிடுச்சு. ஸோ அதை அப்படியே பறித்து பார்க்குறீங்க, எதான கரெக்டானு சொல்லி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே அதாவது ஒரு இதில் போட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா மடித்து கையில் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து திரும்பி ஓடி வருவீங்க. ஓடி வரும்போது கரெக்டாக மேலே ஏறியிருப்பீங்களா, திரும்ப அதாவது அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் உள்ள குதிக்கணும்ல, அப்படின்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு மரம் கிடையாது. இந்த பக்கம் இருந்து ஏறுறது ஈஸியாக ஏறிடலாம், குதிச்சுக்கலாம் அந்த சைடு. ஆனால் அங்கேருந்து ஏற முடியாது, மரம் இல்லை. ஐயோ இதை பக்கம் போயிட்டேனே, இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, அந்த பக்கம் ஒரு குதிரை கட்டியிருக்கு. ஆஹா குதிரை இது மேலே ஏறி போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா,
அந்த குதிரை இருக்குல்ல, அது மேலே ஏற தெரியாது உங்களுக்கு. பட் எப்படியோ ஏறி போயிடலான்னு சொல்லிட்டு ஏறிடுறீங்க. ஸோ ஏறி உட்காந்துட்டு இந்த பக்கம் காலை தூக்கி வைக்கலாம், அந்த மதில்கிட்ட தான் அந்த குதிரை கட்டியிருந்துருக்குமா. ஸோ காலை தூக்கி வைக்கலாம்னு நினைக்கும் போது அந்த குதிரை அப்படியே கட்டி வைக்காமல் வச்சுருந்துருப்பாங்க போல். அது அவுத்துக்குது. இப்போது அந்த குதிரை வந்துட்டு அப்படியே காட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்குது. கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடுது. உங்களுக்காக கரெக்டாக உட்காரவே தெரியல. நீங்கள் அரைகுறையாக, அதாவது ஒரு மாதிரி உங்களுக்கு கால் மட்டும் தான் அந்த குதிரையோட முதுகில் இருக்குது. நீங்கள் மொத்தமாக அந்த குதிரையை கழுத்துக்கு பிடிச்சிட்டு ஒரு மாதிரி சாஞ்சு போய் கிடக்குறீங்க. எந்நேரம் வேணால் அந்த குதிரை கால்குள்ளே அடிபட்டு சாகலாம், அந்த மாதிரி இருக்குது. கையை விட்டிங்கன்னா கால் கடையில் விழுந்துருவீங்க. அது வேறு புயல் வேகத்தில் போயிட்டுருக்கா. அவ்வளோதான், உங்களுக்கு செம பயம் ஆயிடுச்சு. காட்டுக்குள்ளே அப்படி ஓடிட்டு இருக்குது. உங்களால் கத்தவும் முடியாது, ஏன்னா திருட்டுத்தனமாக வந்திருக்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடவுளே கடவுளே காப்பாற்றுன்னு சொல்லிட்டு யாரையும் ஹெல்ப் கூட கூப்பிட முடியாமல் ஒரு வழியாக பேசாமல் குதிச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. பட் எப்படி குதிக்கிறது? குதிச்சா அதோட கால் நல்லா டக்கு டக்குன்னு போட்டு மிதிச்சு போடும்ல. அந்த பயத்துலேயே கடவுளே ப்ளீஸ் என்னை காப்பாற்றுன்னு மட்டும் கண்ணை முடிக்கிறீங்க இருக்க. அப்போ லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தா ஆப்போசிட்டில் கரெக்டாக ஒரு பெரிய மரம். இந்த குதிரை போகிற வேகத்தை பார்த்தா நீங்கள் அந்த மரத்து மேலே தான் இடிப்பீங்க. லைக் இந்த ட்ரெயின்லாம் போகும்போது இப்படி எட்டி பார்த்தோன்னா கம்பம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கம்பத்தில் முட்டுற மாதிரி தான். நீங்கள் அந்த பொசிஷன் தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அதாவது நல்லா உட்காரல, ட்ரெயின்லேருந்து எட்டி பார்க்குற ஒரு பொசிஷன் தான். அந்த குதிரையில் பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி சைடில் உட்காந்துருப்பீங்க. ஆக்சுவலாக உட்கார கூட இல்லை, தொங்கிட்டு இருக்கிறீங்க சைடில். இப்போ அந்த குதிரை செம ஃபாஸ்ட்டாக போகுது. அந்த மரம் வேறு வந்துட்டு இருக்குது பக்கமாக. அவ்வளோதான், உங்களுக்கு பயம் ஆகிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் தான். அந்த குதிரை போகிற வேகத்துக்கு அந்த இடத்த 2 நிமிஷத்தில் ரீச் ஆகிடும். அதனால் பயந்துட்டு இடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை இருக்க மூடிக்க. அப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் நீங்கள் இடிச்சிருக்க வேணும். பட் யாரோ உங்களை பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பிடிச்சி இந்த பக்கம் இழுத்து போடுற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா அங்கே யூங்கி கிடக்குறாரு கீழே. ஸோ நீங்கள் அவர் மேலே விழுந்திருப்பீங்க. அவர் அப்படியே உங்களை அந்த குதிரையில் தொங்கிட்டு இருந்திருப்பீங்களா, அப்படியே கேட்ச் பண்ணி அப்படியே இழுத்துருப்பார். ஸோ பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே 2 பேரும் கீழே விழுந்திருப்பீங்க. ஸோ இப்போ அவர் கீழே கிடக்க, நீங்கள் அவர் மேலே கிடக்க, அப்படியே அவர் பார்க்குறீங்க. தளபதி யாரே தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவர் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. நான் இங்கே ஒன்றும் பண்ணலை, இந்த குதிரை தான் என்னை இங்கே தூக்கிட்டு வந்துடுச்சு அப்படிங்க. அது என்னோடய குதிரை, நீ எதுக்கு அதில் ஏறின அப்படின்னு கேட்குறாரு. கடவுளே, எப்போ பார்த்தாலும் இவன்கிட்ட வந்து இப்படி சிக்கிறதுக்கே தான் நான் வரேனா. இவனை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தா இவன் கையால் வெட்டு வாங்கி தான் சாவும் போலையே. இப்போ என்ன சொல்கிறது அப்படின்ட்டு. அது எனக்கு ரொம்ப நாளாக குதிரையில் போகணுன்னு ஆசையாக இருந்துச்சா. அப்போது நான் அந்த பக்கம் சமைக்கலான்னு போகும்போது குதிரை கத்துற சத்தம் கேட்டுச்சா. என்னன்னு சொல்லிட்டு அந்த மதில்கிட்ட எட்டி பார்த்தேன். ஒரு குதிரை நின்றுட்டு இருந்துச்சு. ஆசையாக இருந்துச்சு தளபதி யாரே, அதனால தான் அது மேலே ஏறி உட்காந்தேன். ஆனால் அது இப்படி பண்ணிடுச்சு. அந்த குதிரைக்கு ஒழுங்காக ஓடவே தெரியல அப்படிங்கிறீங்க. எது, குதிரைக்கு ஓட தெரியலையா? உனக்கு ஒழுங்காக உட்கார தெரியலன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. அது ஆமாம், எனக்கு ஒழுங்காக உட்கார தெரியல. என்ன பண்ணுறது, எனக்கு பிடிக்கும், ஆனால் எனக்கு அதிலலாம் ரைட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்க. அவரும் சரி எந்திரி அப்படிங்கிறாரு. நான் ஏன் எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ எந்திரிச்சாதாண்டி நான் எந்திரிக்க முடியும், மேலே கிடக்கிற எந்திரி அப்படின்னு கத்துவார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே எந்திரிக்குவீங்க. அப்போது இவங்க எப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு அவரோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற அந்த குப்பெல்லாம் தட்டி விட்டுட்டுருக்க நீங்கள், நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவருக்கு போட்டு தட்டி விட, அவர் ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. என்னால் தானே இப்படி ஆச்சு, நானே சுத்தமாக பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சும்மா தொட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவர் ஒன்றும் தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படிம்பீங்க. சொல்லலை, ஆனால் இதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி விடுவார். நீங்களும் அப்படியே வந்துட்டு ஓகே நான் கிளம்புறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அப்படி போகும்போது உங்கள் கையில் இவ்வளோ பிரச்சனையில் கூட அந்த கையில் வச்சுருந்த அந்த துணியில் ஒரு சுற்றி வச்சுருப்பீங்கள்ல அந்த இலை, அதை விடவே இல்லை. அப்போது இவங்க அதை பார்த்துட்டு உன் கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு பக்குன்னு ஆகிடுது. அது தளபதியாரே என்கிட்ட ஒன்றும் இல்லையே அப்படிம்பீங்க. திரும்புங்க அப்படிங்கிறாரு. திரும்புறீங்க, பட் கையை பின்னாடி மறைச்சிக்கிறீங்க. அப்போது அவரும் உங்ககிட்ட வராரு. நீங்கள் பின்னாடி போவீங்க. தளபதி அப்படின்னு சொல்ல, கையில் என்ன வச்சுருக்க அந்த துணிக்குள்ளே, இவ்வளோ பிரச்சனையிலேயே அதை நீ கீழே விடலை, என்னடி அது அப்படின்னு கேட்பாரு. அது தளபதியாரே அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மை சொல்லு, என்னது
கையில் என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அதட்ட ஒரு மாதிரி விருக்குன்னு பயந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே நிற்கிறீங்க. அப்போ அவர் அப்படியே உங்கள் கை கிட்டே வந்துடுறாரு. ஸோ உங்கள் பக்கத்தில் வந்து கையை அப்படியே பிடிக்கிறதுக்காக அப்படியே கை பின்னாடி தானே கட்டியிருப்பீங்க. ஸோ அவர் அப்படியே உங்கள் முன்னாடி நின்று உங்கள் கையை பிடிக்கும்போது லைட்டாக லிட்ரலி ஹக் பண்ணுற மாதிரி தானே. ஸோ அப்படியே ஒரு கை உங்களுக்கு கையில் வைக்க போகும்போது என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு பதட்டத்தில் அப்படியே அவருக்கு கிஸ் பண்ணிடுவீங்க. அவருக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு தளபதியாரே என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வட்டமாக ஓடிடுறீங்க. அங்கே அந்த மனுஷன் 1/4 மணி நேரமாக நின்ன இடத்துலையே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவருக்கு இதை எதிர்பார்க்கவே இல்லைல்ல. அவர் உங்களை மிரட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தா நீங்கள் முத்தம் கொடுத்துட்டு போனா. ஸோ அப்படியே தான் அவர் அங்கேயே நின்றுருக்க. இப்போ நீங்கள் ஒரே ஓட்டமாக கடவுளே சிக்கியிருந்தேன் கைமா தான் இன்றைக்கி நல்ல வேலை. ஐயோ முத்தம் வேறு கொடுத்துட்டு வந்துட்டேன். ப்ரப்போஸ் கூட நான் பண்ணலை. என்ன நினைப்பான்னு தெரியல. பரவாயில்ல, ஏன் ஆள் தானே, ஃப்யூச்சரில் எனக்கு தானே புருஷன், நான் கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஓட தான் இதெல்லாம் புலம்பிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஒரு வழியாக ஓடிட்டீங்க. பட் இப்போ என்ன பண்ணுறது, மறுபடியும் மேலே ஏறணும்ல. வழியே இல்லை. அந்த குதிரை இருந்துச்சு, அதில் ஏறிக்கலான்னு அப்போ நினச்சிங்க. இப்போ அந்த குதிரையும் இல்லை. அப்படியே சுற்றி முற்றி பார்க்க கல்லெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு கல்லை மட்டும் கொண்டு வந்து அங்கே போட்டு அது மேலே ஏறி ஒரு வழியாக ஜம்ப் பண்ணி நீங்கள் அந்த பக்கம் குதிச்சு கிச்சனுக்கே ஓடிடுறீங்க. மூச்சு வாங்கிட்டு ஓட சாராய்ந்தா அப்படிவீங்க. ஏன்டி இப்படி மூச்சு வாங்கிட்டு ஓடி வர, யாரா துரத்துனாங்களா என்ன அப்படின்னு கேட்குறா. இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல. வயன் மாட்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறா. மாட்டிக்கிட்டேன் தான், ஆனால் அது கூட பிரச்சனை இல்லை, முத்தம் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாயில் கை வச்சுக்க. அடி பாவி தளபதிக்கா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், எனக்கு என்ன பண்ணுறது தெரில அப்படிங்களா. ஏண்டி இருந்தாலும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப அவசரப்படாத. அவன் அப்புறம் வெட்டிக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறா. நீ சும்மா இரு, எப்போ பார்த்தாலும் பயமுறுத்திட்டே இருக்காத. சமைச்சிட்டியா அப்படின்னு கேட்குறா. சமைச்சிட்டேன் முடிஞ்சு அப்படின்பாலா. அப்போ நீங்கள் எது அரசருக்கு அப்படின்னு கேட்க, இதோ இதான் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அரசரோட தனி ஒரு இது இருக்கும்ல, ஸோ அரசருக்கு கொண்டு போகிற இது, அந்த இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அந்த மூலிகையெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக நெருப்பில் காட்டுறீங்க. ஆனால் அந்த இலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கருகவே இல்லை. அவளுக்கு ஷாக்காக இருக்குது சாராக்கு. என்னடி நெருப்பில் காட்டுற கருகலை அப்படின்னு கேட்க, இதோட புகை வருதில்ல, அதுதான் அந்த ஸ்மெல் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் மாதிரி நல்லா கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அந்த ஸ்மெல், அந்த புகை தான் அதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த சாப்பாடு இருக்குல்ல, அந்த அரசருக்கு கொடுக்கறது, அதுக்குள்ளே வந்துட்டு அந்த இலையை அப்படியே வந்துட்டு லைட்டாக போட்டு அப்படி மூடுறீங்க. ஸோ ஒரு மாதிரி அது அந்த தண்ணிக்குள்ளேயே ஊற மாட்டேங்குது. ஆக்சுவலாக அது ஃபுட்டு தானே. ஸோ ஒரு மாதிரி குழம்பு மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே போட்டுமே அது நினைய கூட இல்லை. இன்னுமே வந்துட்டு அந்த புகை மட்டும் இப்படி பரவிக்கிட்டே இருக்குது. அதை நல்லா கப்புன்னு மூடி வச்சிட்டிங்க. இப்போது அதை ஓப்பன் பண்ணுறீங்க. பண்ணி பார்த்தா ஸ்மெல் நல்லா இருக்குது. ஐயன் நிஜமாகவே நீ சொன்ன மாதிரி நல்லா இருக்குது ஸ்மெல்லு அப்படிங்கிறா. ஆமாம், கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு காய்ச்சிரியா அப்படிங்கிறீங்க. அவளும் எண்ணெய் காய்ச்சிரா. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த இலையை வந்துட்டு ஒரு மாதிரி அந்த குழம்பு பவுல்லேருந்து எடுத்து அது வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஃபுல்லாலாம் வெட்டாகலை, பட் ஒரு மாதிரி லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்ல, ஸோ அதனால் அதை திரும்ப நெருப்பில் காட்டுறீங்க. ஸோ மறுபடியும் இப்போ வந்துட்டு அது கிறிஸ்பியாக ஆகிடும். ஓகேவா. ஸோ அதை அப்படியே வந்துட்டு எண்ணெய்க்குள்ளே அப்படி கையில் வந்துட்டு ஒரு மாதிரி இப்படி நசுக்கி விடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணி போட தூள் தூளாக ஆகிடுது. ஓகேவா. ஸோ கையில் வந்துட்டு ஒரு மாதிரி நசுக்கிறீங்க, தூள் தூளாக ஆகிடுது. அதை எண்ணெய்க்குள்ளே போட்டால் அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் கொடுக்குது. நல்லாயிருக்கும் என் நிஜமாவே. எங்கடி இதெல்லாம் உனக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் சொல்ல முடியாது, இப்போது அந்த ஆயில் எடுத்து இந்த குழம்பு மேலே ஊற்று அப்படின்னு சொல்ல அவ்வளோ அதை எடுத்து ஊற்றுறா. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கே அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்மெல்லே அவ்வளோ வருது. அப்போது நீங்களும் இப்போ கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி எடுத்துகிட்டு போகிறீங்க. சாராந்துட்டு வரட்டா அப்படின்னு கேட்குறா. இல்லை இவ்வளோ வேலை நீ செஞ்சல, இது ஒன்று நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு அப்படியே அரசரோட அறைக்கு நீங்கள் போகிறீங்க. அப்போது அங்கே இருக்கிற காவலாளிகள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாப்பாடெலாம் இருக்குல்ல, ஸோ நீங்கள் கொண்டு போனங்காட்டிக்கும் உள்ளே விடுறாங்க. பட் அங்கே ஆல்ரெடி ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அரசருக்கு எந்த ஒரு ஃபுட்டையும் டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க சாப்பிட்டு தான் கொடுப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் கொண்டு போன அந்த சாப்பாடை வந்துட்டு ஒருத்தங்க சாப்பிட்றதுக்காக எடுக்க நீங்கள் எச்சி பண்ணி தான் அரசருக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. அரசரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்க, அரசே அது நான் எதுலாம் கேட்டேன்னா அரசருக்கு கொடுக்குறோன்னு நாங்கள் ரொம்பவே சுத்தமாக பண்ணி கொண்டு வந்திருக்கோம், அதனால தான் அப்படி கேட்டேன்.
மன்னிச்சுக்கோங்க அப்படிங்க. அப்போது அவரும் வந்துட்டு சிரிச்சிட்டே, இனிமேல் என்னோடய சாப்பாடெல்லாம் நீங்கள் யாரும் இந்த மாதிரி பண்ண வேணாம், உங்களோட சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசரும் வந்துட்டு இப்போ நீங்கள் கொண்டு வந்த சாப்பாடை அப்படியே வந்துட்டு ஓப்பன் தான் பண்ணுவார். அவ்வளோதான். அவர் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க அவரை. ஸோ அரசரும் வந்துட்டு ஒரு வழியாக அப்படியே கண்ணை திறந்து அந்த ஸ்மெல் மறுபடியும் ஸ்மெல் பண்ணிவிட்டு அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட பார்க்குறாரு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது என்ன என்ன போட்டிங்க இதில் அப்படின்னு கேட்க, அரசே அது எங்களோட சீக்ரெட், அதை நாங்கள் எப்படி வெளியே சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் தைரியமாக பேசுகிறீங்க. அவர் சிரிச்சிட்டே, அதனால தான் இந்த இடத்துல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக சாப்பிட்றாரு. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பிளேட்லாம் இருக்குல்ல, ஸோ கொண்டு போன கப்பு அது எல்லாமே திரும்ப ரிட்டன் எடுத்துகிட்டு நீங்கள் வரும்போது ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி அரசே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. இப்போ அப்படியே ஃபாஸ்ட்டாக வெளியே அந்த இது தள்ளிட்டு வந்ததுக்கப்புறமா நேராக நீங்கள் கிச்சனுக்கு தான் வரீங்க. சாரா அங்கே நகத்து கடிச்சிட்டு நிற்கிறா. ஏய் என்னாச்சு 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 அப்படிங்கிற மாதிரியே நின்றுருப்பா. நீங்கள் கரெக்டாக கிச்சனுக்குள்ளே வந்ததும் சாரா அப்படின்னு கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவா. அதுக்கப்புறம் நீயா ஏன்டி இப்படி கத்துறா, என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. சாரா, அரசர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்ல, அவளும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மூஞ்சி அப்படியே சீரியஸாக வச்சுக்கிறீங்க. ஏதோ பெரிய பார்லிமெண்ட் மீட்டிங்கில் பேசுகிற மாதிரி சீரியஸாக மூஞ்சி வச்சுக்கிட்டு, ஆமாம் அரசர் ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. நான் கொண்டு போய் கொடுத்ததுமே அதை திறக்கும்போது கண்ணை மூடி 5 நிமிஷம் ஃபீல் பண்ணார் அப்படிங்க. அப்படியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு வாய் எடுத்து வச்சதுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். ஒரு பருக்கு கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே சாப்பிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவளும் ரொம்ப சந்தோஷம், அப்படின்னா நம்ம வந்த வேலை நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறா. நீங்களும் ஆமாம் சாரா, நம்மளோட வேலை நல்லபடியாக தான் போகுது, இனிமே தினமும் இதே மாதிரி சமைச்சு கொடுத்து அசத்திடுறோம் அப்படிங்க. அவளும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி சுற்றிக்கிறீங்க, ஜம்ப் பண்ணிவிட்டு கட்டி பிடிச்சி சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் 2 பேர் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கா. அங்கே வர மற்றவங்கெல்லாம் வந்துட்டு அப்படி என்ன இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி குதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கூட இருக்கிறவங்கலாம் அரசு ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்களாம், புதுசு இல்லையா அதனால தான் இப்படி குதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அந்த இடத்துலேருந்து போயிடுவாங்க. இப்போது நீங்கள் 2 பேருமே அங்கேருந்து அப்படி கிளம்புறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இப்படி சமைப்பீங்கள்ல, ஸோ இப்போது இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு மெய்டுக்கெல்லாம் வந்துட்டு சமைக்கிறதுக்கு தனியாக ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள்லாம் அங்கே போய் சாப்பிட்டுப்பீங்க. இப்போ உங்கள் வேலைலாம் முடிஞ்சு அப்போது அங்கேருந்து 2 பேரும் கிளம்பி வெளியே போக, ஸோ இந்த கிச்சன் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கும், நீங்கள் 2 தான் யூஸ் பண்ணுவீங்க, ஓகேவா. ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. இப்போது போய் பார்த்தீங்க அப்படின்னா மெய்டெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துருப்பாங்களே ஒரு பிளேஸில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு உட்காந்துருக்க, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நீங்களும் அங்கேயே சாப்பிட்டுக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தானே, நீங்கள் போயிட்டு உங்களோட ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க. சாராவும் கேட்குறா, வயன் நம்மளால் முடியுமாடி அப்படின்னு கேட்க, முடியும்டி, நம்ம நினச்சா கண்டிப்பாக முடியும், நம்மளால் முடியாது ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் தினமும் இந்த மாதிரி செடி தலை கொடிக்கெல்லாம் எங்கடி போகிறது, இன்றைக்கே காலையில் பார்த்தல நீ விட்டுருந்தா தளபதி கிட்ட மாட்டின்ருப்ப, எப்படியோ மூத்தம் கொடுத்து தப்பிச்சு வந்துட்ட, டெய்லி இந்த மாதிரி பண்ண முடியாதுடி அப்படிங்கிறா. ஏய் நல்ல பேர் வேணும்னா இப்படியெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறீங்க, ரிஸ்க் எடுக்கிறமோன்னு தோணுது அப்படிங்கிறா. சாரா, நமக்கு வேறு வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உடனே ஒரு மாதிரி ஃபேஸ் சீரியஸாக போக, அவ்வளோ அப்படியே ஃபேஸை சீரியஸாக வச்சுட்டு, இல்லை இது ஒன்று தான் வழி, என்ன ஆனாலும் இதை பண்ணி தான் ஆகணும், சீக்கிரமாக நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்க. நீங்களும் ஆமாம் அதே தான், நான் சீக்கிரம் போயிட்டு தளபதியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுவீங்க. இவ்வளோ ஒருத்தி அவள் வந்ததே இதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட படுத்து தூங்கிடுவா. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து அப்படியே ஜங்கு பங்குன்னு குதிச்சுட்டே நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. நேராக யூங்கியோட அறை இருக்குல்ல, ஸோ அந்த ரூம் இருக்குல்ல, அங்கே தான் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா பூட்டி இருக்குது வெளியே. அப்போது நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்க, அந்த பக்கம் நிற்கிறவங்க தளபதியோட ரூம் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, தளபதி எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் பயிற்சியில் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்களா. பயிற்சியா, அது எங்கே இருக்குது, அது எங்கே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அதோ அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை காட்டுறாங்க. இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு அரசருக்கு தளபதிக்கு இந்த மாதிரி வந்துட்டு அங்கே வேலை செய்வாங்கள்ல, அதாவது இந்த போருக்காக மக்களாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ பயிற்சி எடுக்கிறவங்க அங்கே தான் எடுத்துப்பாங்க. இப்போ நீங்கள் அங்கே தான் போகிறீங்க. அப்படி போய் பார்க்கும்போது அங்கே ஃபுல்லாக ஜென்ஸ் தான் இருக்காங்க.
உமன்ஸ் யாருமே இல்லை. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இன்றைக்கி என்னானாலும் பரவாயில்ல, இவன்கிட்ட நம்ம லவ்வை சொல்லிட வேண்டியதான், இல்லைன்னா தப்பாக புரிஞ்சுப்பான், நான் வேறு மூத்த வேறு கொடுத்துட்டு வந்துட்டேன், இவனை இப்படியே கரெக்ட் பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் தளபதி யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்ல, ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு காவலாளி இருப்பாங்கள்ல. ஸோ அதாவது அது ஒரு மாதிரி கேட்லாம் இருக்கும், அங்கே ஒரு குட்டி கேட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கும் பெர்மிஷன் வேணும், ஓகேவா? எல்லோரும் ஈஸியாக போயிட முடியாது. இப்போ அவனும் போயிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி கிட்ட, அதாவது இவங்க கிட்ட சொல்ல, அவர் அப்படியே திரும்பி பார்ப்பாரு, அதாவது கத்தியும் கையுமா தான் இருக்கிறாரு. திரும்பி பார்க்க நீங்கள் தான் நிற்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு அந்த காவலாளிக்கிட்ட, என்னால் அவளை பார்க்க முடியாது, கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாரா. இப்போது அதே உங்ககிட்ட சொல்கிறார் அந்த காவலாளி. அவர் உங்களை கிளம்ப சொல்கிறாங்க, உங்களெல்லாம் பார்க்க முடியாதாம்மா, இனிமேல் இங்கே வரக்கூடாது, இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, எதை என்ன பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாரா? அவர் சொன்னாரா, நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஏம்மா சொல்ல போகிறேன், அவர் தான் சொன்னார், உன்னால் பார்க்க முடியாதாம்மா, கிளம்பு அப்படிங்கிறாரா. என்ன ஒரு கொழுப்பு இருக்கும், என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்கிறானா, இருடியும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தளபதி யாரேன்னு கத்துறீங்க. இவங்க அப்படி திரும்பி கூட பார்க்கல, எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, அவர் மட்டும் திரும்பியே பார்க்கல. என்னடா இது, இவனை தவிர மற்றெல்லாம் பார்க்குறாங்கன்ட்டு, தளபதி யாரே நான் கூப்பிட்றது கேட்குதா அப்படிங்கிறீங்க, திரும்பியே பார்க்கல. அப்போ நீங்கள் தளபதி யாரே அப்படின்னு மறுபடியும் கத்திகிட்டே இருக்க. அவர் திரும்புகிறாரு, என்ன கிளம்பு எங்கேருந்து அப்படின்னு கத்த, கிளம்பவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், இங்கெல்லாம் வரக்கூடாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருந்து இந்த கடைசியிலேருந்து அவர் கத்த. அப்போ நீங்கள் எது கிளம்பவா, இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க தளபதி யாரே இப்போ நான் கிளம்புறேன். ஆனால் இந்த முத்தம் அப்படிங்கிற மாதிரி வாயை திறக்க அவர் அங்கேருந்து ஓடி வந்துடுவார். நீங்கள் அப்படிவா வலிக்கு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்க, அப்படியே ஓடி வந்து உங்கள் வாயை பொத்திக்கிறாரு. நீங்களும் தளபதி யாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூப்பிட, அவர் அப்படியே உங்களை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாரு. ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க, என்னமோ இந்த பொண்ணு முத்தம்னு சொல்ல வந்துச்சுல்ல, அதுக்குள்ளே ஏன் தளபதி அப்படி ஓடுறாரு, ஒரு வேலை இவர் கொடுத்துருப்பாரோ, இருக்கலாம் இல்லை தளபதி அப்படி பண்ண மாட்டாரேன்ட்டு அரசல் புரசலாக இந்த மாதிரி வதந்தி அவங்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவர் அப்படியே உங்களை இழுத்துட்டு ஒரு ஓரமாக செவத்துக்கிட்ட கூட்டி போய் நிற்க வச்சுட்டு, ஏய் என்னடி உன் பிரச்சனை, எதுக்கு இங்கே இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்களும் தளபதி யாரே நீங்கள் எவ்வளோ கோவமாகவே பேசுகிறீங்க எப்போ பார்த்தாலும் என்கிட்ட அப்படின்னு கேட்பீங்க. கோவமாகவே பேசுகிறேண்ணா, உங்ககிட்ட கொஞ்சியாக பேச முடியும் அப்படிங்க, கொஞ்சிட்டாலும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிப்பீங்களா. அவரும் இப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உடனே அது தளபதி யாரே அது அன்னைக்கு அப்படிங்கிறீங்க, சீக்கிரம் சொல்லிவிட்டு கிளம்ப எனக்கு வேலை இருக்குது அப்படின்பாரா. நீங்களும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் அன்றைக்கி சொன்னது உங்களை பற்றி தான், அன்றைக்கி நீங்கள் சடனாக காய்ச்சி கழுத்தில் வச்சங்காட்டிக்கு பயந்துட்டு அப்படி சொல்லிட்டு போனேன், எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, உங்களுக்காக தான் இங்கே வந்தேன், அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேச பயமாக இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி காலையில் அது வேணும்னால நான் மொத்தம் கொடுக்கல, ஒரு பதட்டத்தில் கொடுத்துட்டேன், மன்னிச்சிக்கோங்க உங்கள் பர்மிஷன் இல்லாமல் பண்ணதுக்கு, ஆனால் நான் உங்களை காதலிக்கிறேன் தளபதி யாரே அப்படின்னு சொல்லுவீங்க. அவருக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர் அது இது சொல்கிறது சண்டை சச்சரவு இப்படியே சுற்றிட்டு இருந்த ஆளுது, திடீர்னு ஒரு பொண்ணு காலையில் முத்தம் கொடுக்குது, மத்தியானத்துக்கு மேலே ப்ரப்போஸ் பண்ணுது, ஒன்றுமே அவருக்கு புரியல. அப்படியே உங்களே பார்த்துட்ருக்க, உங்களுக்கு வேறு ஏதாவது பொண்ணு மேலே ஆசை இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அப்படிம்பாரு. யாரையாவது காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அப்படிங்கிறாரு. கல்யாணமும் ஆகலைல்ல அப்படின்னு கேட்க, இல்லடி அப்படிம்பாரு. குழந்தைக்குது அப்படின்னு கேட்க, ஏய் அப்படின்னு முறைக்கிறாரா. சரிதான் கல்யாணம் ஆகலைன்னா குழந்தை எப்படி இருக்கும், தெரியாமல் தப்பா கேட்டேன் மன்னிச்சிக்கோங்க. சரி ஓகே, எதுவும் இல்லைல்ல, அப்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படியே ரெண்டு கையும் அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் அவரை பார்த்து கேட்க, அவருக்கு அது ஒரு மாதிரி நல்லா க்யூட்டாக தெரியுது, அப்படியே பார்த்துட்டே இருப்பார். நீங்களும் தளபதி யாரே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன், ஒரு வழியாக உங்களையும் மீட் பண்ணிட்டேன், அப்புறம் இன்னொருக்கா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்கு அப்படிம்பாரு. ஏன்னா நான் ஒரு தப்பு பண்ண போகிறேன் அப்படிங்க. என்ன தப்பு அப்படிம்பாரு. தப்பு கட்டி நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அவருக்கு லிப்லேயே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஒரே வட்டமாக ஓடிடுறீங்க.
அவருக்கு மறுபடியும் ஷாக்கு. அந்த மனுஷன் அப்படியே வால் பயிற்சி பண்ணிட்டு நின்றுட்டு இருந்திருப்பாரு. இப்போ என்னடான்னா அந்த அதாவது அந்த ஒரு மாதிரி இது இருக்குல்ல மதில், அந்த இடத்துலையே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டே இருக்கா. எங்கடா அது போன தளபதி இன்னும் காணும்னு சொல்லிட்டு அங்கே கூட இருந்த எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா அவர் அப்படியே ஒரு மாதிரி பேய் அரைச்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. தளபதிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பவும் கூட இவங்க பேச்சு மூச்சு இல்லாமல் நின்றுட்டே இருக்க. எல்லாரும் பிடிச்சி தளபதி யாரே அப்படின்னு சொல்லிட்டு உழுக்க. அப்புறம் தான் அவர் கான்சியஸ்கே வராரு. ஆ ஆ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க. அதை நாங்கள் தான் உங்ககிட்ட கேட்குறோம். இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? தளபதி யாரே, நீங்கள் காலையிலேருந்து சரியில்லை, திடீர்னு ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கிறீங்க, அப்படி என்ன தான் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இப்போ பயிற்சி வால் பயிற்சி அதை தான் யோசித்தேன், வேற ஒன்றும் இல்லை. போங்க, நான் வரேன் அப்படிங்கிறாரு. என்னமோ காலையிலேருந்து இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அதான் கூட இருப்பாங்களா அதில் ஒருத்தன் சொல்ல, இன்னும் கூட இருக்கிறவங்கெல்லாம் அட அதான் அந்த பொண்ணு சொல்லிச்சுலப்பா ஏதோ முத்தம் கித்தோன்னு, அப்படிக்கு இப்படி ஏதோ சமாச்சாரம் இருக்குமோ, அதனால தான் தளபதி எனக்கு இல்லாமல் இன்னைக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளாளுக்கு பேசிக்கா. அதுக்கு தகுந்த மாதிரி இவரும் அப்படியே வாய் தொட்டு பார்த்துட்டே இருக்காரு. பாத்தியா ஏதோ நடந்திருக்குடா, அதான் நான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு வந்து அவ்வளோ தைரியமாக இல்லைன்னா பேசுமா தளபதிக்கிட்டேயே, உரிமை இல்லைன்னா பேசுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களா ஒரு போட்டு முடிவு பண்ணிக்கா. இந்த பக்கம் ஆக்சுவலாக அது இவங்களாம் முடிவு பண்ணிக்கல, நீங்கள் பண்ணினது தான். பட் இருந்தாலும் கண்ணில் பார்க்காம இவங்களா ஒரு மாதிரி அசியூம் பண்ணிக்கிறாங்க. இப்படியே தான் ஒரு பக்கம் பயிற்சி, இந்த பக்கம் இந்த மாதிரி போயிட்டுருக்க. நீங்கள் ரூமில் போய் பார்த்தா சாரா இல்லை, எங்கே போயிட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ தான் டைம் ஆகிருக்கும். ஐயோயோ மதியத்துக்கு சாப்பாடு வேறு பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக கிச்சனுக்கு ஓடுறீங்க. அங்கே போனால் அவள் பாவம் அப்படியே வெந்து வேகாத மாதிரி அவ்வளோ கொடுமையில் இந்த நெருப்புக்குள்ளே நின்றுட்டுருக்குறா. நீங்கள் சாரா என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்க, நானா சோறாக்கி விளையாடிட்டு இருக்கிறேன், நீ வரையா 2 பேரும் ஆக்கி விளையாடலாம் அப்படின்னு கேட்குறா. மன்னிச்சுக்கோ, நான் அவரை பார்த்துட்டு வந்தேன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சிரிப்பீங்க. அதுக்கே இவ்வளோ கேவலமாக சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி அவள் கேட்பாளா. அப்போ நீங்களும் நடந்து எல்லாத்தையும் அப்படி வைக்கப்பட்டே சொல்ல, என்னடி சொன்ன, இப்படிலாம் பண்ணியா, அவர் எதுவும் சொல்லியா, திருப்பி அடிக்கலை திட்டலை கோவப்படல எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்குறா. எதுவுமே பண்ணல, காலைல எப்படி பேய் அரைஞ்ச மாதிரி நின்னாரோ அதே மாதிரி தான் நின்றுருந்தாரு, நான் குடுன்னு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கா. ஏதோ அந்த மனசில் கவுத்துருவ போலையே, நாட்டோட தளபதியே இப்போ உன் கையில் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, ஏன் இருக்கக்கூடாதா என் கையில், நாட்டோட அரசரே நம்ம கையில் இருக்கும்போது தளபதி என் கையில் இருந்தால் என்ன தப்பு அப்படிங்கிறீங்க. பைத்தியம், என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியே சொல்லிட்டு தெரியாத, எல்லாம் வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க, நீ சொல்கிற மீனிங்கே வேறு மாதிரி இருக்குடி அப்படிங்கிறா. ஐயோ அப்படியா, சரி ஓகே, இப்போது சாப்பாடெலாம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா நல்லாயிருக்கும்னு அவள் சொல்லுவா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அவளுக்கு அப்படியே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறா, சமைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்க. ஃபைனலாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அந்த கிச்சனில் பார்த்தா நீங்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்க. இப்போது எல்லா வேலையும் முடிஞ்சா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காலையில் மாதிரி ஒரு ஃப்ராக்ரன்ஸு, அதுக்கப்புறம் டேஸ்ட்டு கூட்டுறதுக்காக ஏதோ ஒன்று ஆட் பண்ணுவீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் கேட்குறா, ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று எடுக்கிறீங்க. காலையில் கொடுத்தா அதுவே கொடுக்காதடி, டேஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதே தான், ஆனால் டேஸ்ட்டு மாறும் பாரு, ஸ்மெல்லும் மாறும் பாரு அப்படிங்க. நாம் அதை சாப்பிட்டு பார்க்க முடியாதுல்ல அப்படிங்கிற அவள். சாப்பிட்டு பார்க்க முடியாதா, ஸ்மெல் மாறிச்சுன்னா அதுலேயே ஒரு டேஸ்ட் நமக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பண்ணது வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி அந்த இலையை நெருப்பில் காட்டி அப்புறமா வந்துட்டு அதை குழம்புல போட்டுட்டு திரும்ப அதை எடுத்து கொஞ்சம் நெருப்பில் காட்டி பொடி மாதிரி பண்ணி ஆயிலில் போட்டு திரும்ப அதை குழம்புல ஆட் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சீரகம்லாம் கொட்டுவாங்கள்ல, ஒரு சின்ன உரல் கல் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கல்லை போட்டு நல்லா நங்குன்னு கொட்டி எடுத்துக்கிறீங்க. என்னடி பாட்டி வத்தலை கொட்டுற மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்பா. இருடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அதில் கொட்டி எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அது பச்சைல சாறு தானே, இப்போது ஆயில் கொஞ்சம் காய்ச்சி அதில் வந்துட்டு ஊற்றுறீங்க. ஸோ அதில் ஊற்றவும் கரெக்டாக அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ இப்போ அது கூட என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஒயினெல்லாம் சேர்த்துவாங்க, ஓகேவா. ஸோ பெரிய பெரிய பணக்காரங்களாம் சமையலில் ஒயின் சேர்த்துவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு ஒயின் இருக்கும் போல், அது மாதிரி அதில் வந்துட்டு இதை ஆட் பண்ண அப்படியே டெக்ஸ்சர்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகுது. சாரா அப்படியே வாய் மேலே கை வச்சு மறுபடியும் பார்க்குறா. இந்தா இப்போ இதை பொண்ணான கையால்
அந்த குழம்புல ஊற்றி கலக்கு அப்படின்னு கொடுக்க அவளும் கலக்குறா. அவளுக்கே நம்பவே முடியல, என்னடி கலர்லேருந்து எல்லாமே மாறுது அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, ஸ்மெல் எப்படி இருக்குது அப்படிம்பிங்க. தூக்கலாக இருக்குது அப்படிங்கிறா. அப்படின்னா நம்ம வந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க அவளும் கண்டிப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் காட்டுறா. 2 பேரும் சம்மந்தமே இல்லாமல் சீரியஸாக பேசிக்கிட்டு இப்போ திரும்ப அதை நீங்கள் கொடு, நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அரசர் வந்துட்டு உடனே இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு வர்றாரு. ஏன்னா காலையிலேயே ரொம்ப ருசியாக இருந்துச்சுல்ல, அதனால் அவர் அப்படியே கொஞ்சம் லைட்டாக அடிக்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. வாங்க வாங்க கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணால் திரும்ப அவர் அப்படியே 10 நிமிஷம் அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு கண்ணை மூடிக்கிறாரு. நீங்களும் அதை தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பீங்க, அதை ஓப்பன் பண்ணும்போது அப்படியே கண்ணை மூடி அதை ஸ்மெல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவரும் அதே மாதிரி பண்ண அவருக்கு ஒரு மாதிரி எங்கேயோ கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ நல்ல ஸ்மெல் அது. அந்த ஸ்மெல்லுக்கே அவருக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது. அதை சொல்கிறாரு, இந்த மனத்துக்கே எனக்கு வயிறு நிறைஞ்சிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், அரசே மனசு தான் அது நிறைஞ்சிருக்கும், நிறைஞ்சது மனசு, வயிறு இல்லை. நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா தான் நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க அரசே அப்படிங்கிறீங்க. ஒரு மாதிரி லைட்டாக டோன் மாறுது. பட் அவரும் அதுவும் சரி தான், நான் சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சாப்பிட நீங்கள் அவர் சாப்பிட்றத பார்த்து அப்படியே அழகாக சிரிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க. இப்போ அப்படியே தான் அவர் சாப்பிட்டு முடிச்சு அதை கொடுக்கவும் நீங்கள் அதை வாங்கிட்டு திரும்ப போகிறீங்க. ஸோ போனதுமே சாரா கரெக்டாக வாசலே நிற்பா. என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. சாப்பிட்டாரு, முழுசாக சாப்பிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல, என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறா. மனத்துக்கே வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லவும் அவள் சங்குன்னு குதிக்கிறா. ஏய் அப்படின்னா நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. அவளும் எனக்கும் இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறா. ஸோ 2 பேரும் இருந்திருந்த மாதிரி சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு பேசுறது, அப்படி இருந்த மாதிரி காமெடி பண்ணுறது. ஸோ இதே தான் உங்களுக்கு 2 பேத்துக்கு வேலையாக இருக்குது. இப்போ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன நைட்டு தானே சமைக்கணும். ஸோ அது வரைக்கும் ஃப்ரீ தான். ஸோ இந்த பக்கம் நீங்கள் 2 பேரும் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க, அந்த பக்கம் அந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா யூங்கியால் சுத்தமாக முடியலை. அவர் வந்துட்டு சண்டை போடணும்னு நினைக்கிறாரு, கத்தி இது பண்ணால் அவருக்கு நீங்களே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவன் கத்தியை கொண்டு வந்தால் அவர் வந்துட்டு இது நீங்கள் தான் வந்து நிற்கிற மாதிரி அப்படியே கத்தி கீழே வச்சுட்டு நின்றுக்கிறாரு. அவன் வந்துட்டு தளபதியாரே அட்டாக் பண்ணுங்க, ஏன் இப்படி நிற்கிறீங்க, தடுங்க, இப்படி நின்னீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறான். அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாரு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, இன்றைக்கி ஏன் பயிற்சி இவ்வளோ மோசமாக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அப்படியே சண்டை போடுறதுக்கு அந்த வால் பயிற்சி கொடுத்துட்ருப்பாரா. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க இப்போ ஒருத்தன் வந்துட்டு கரெக்டாக உங்கள் ஹைட்லேயே இருக்கான். அவன் அப்படியே யூகிட்ட சண்டை போடுறதுக்கு அந்த வால் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அடிச்சிட்ருக்க, அவருக்கு அது நீங்கள் தான் வந்து அப்படியே வால் வச்சு சண்டை போடுற மாதிரியே இருக்குது. அவரும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே வந்துட்டு அதை தடுத்துகிட்டே இருக்கார். பட் ஒரு கட்டத்தில் அவன் வந்துட்டு நல்லா ஃபைட் பண்ணிகிட்டே இருக்க, யூனிக்கு வந்துட்டு ஸ்லோ மோஷனில் நீங்கள் அவர் கூட இந்த மாதிரி வால் சண்டை போட்டு அதாவது அந்த சண்டைக்கு ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கள்ல அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு பதிலாக நீங்கள் அந்த இடத்துல இருக்க மாதிரி தெரியுது. என்ன பண்ணிடுறாருன்னா டக்குன்னு அவனோட ஹிப்பை பிடிச்சி இழுத்து அவரோட சேர்த்து நிற்க வச்சுப்பார். அதாவது பின்னாடி இருந்து பேக்கில் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி இழுத்து நிற்க வச்சுக்க அவனுக்கு பக்குன்னு இருக்குது. தளபதியாரே அப்படிங்கிறான். அப்போ அது கூட அவருக்கு நீங்களே பேசுகிற மாதிரியே இருக்குது. அப்புறம் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அவனை பார்த்துட்ருக்க, அவனும் தளபதியாரே என்ன இப்படி பிடிச்சிருக்கீங்க, ஏதாவது இது புது யுக்தியா அப்படின்னு கேட்க, அது கூட நீங்கள் கேட்குற மாதிரியே இருக்குது அவருக்கு. ஆமாம் புது யுக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே வந்துட்டு இழுத்து இந்த பக்கம் ஒரு மாதிரி சொல்லட்டி விடுவார். அவன் அப்படியே ஒரு சுற்றிட்டு என்ன இது தளபதியார் என்னை ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, நம்ம இங்கே சண்டை தானே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்ட வருவான். அவன் கிட்ட வரது பார்த்திங்கன்னா நீங்கள் அவருக்கு முத்தம் கொடுக்க வந்த மாதிரியே இருக்கும். ஸோ இந்த தடவை அவர் முந்திக்கலான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்ச ஒரு மாதிரி கிஸ் பண்ணிட அவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு தளபதியாரேன்னு கத்திடுவான். அப்புறம் தான் பார்த்தா எல்லோரும் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. ஸோ அங்கே யூங்கிக்கு ஒரே எம்பாரசிங்காக போயிடும். ஒரு மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா, எல்லோரும் சிரிக்கிறாங்க. அதுவும் அந்த பையனா தளபதியாரே இது கூட புது யுக்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஆமாம் உன்னால் சண்டை போடவே முடியலன்னு வையேன், உங்கள் எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எதிராளி கூட உங்களால் சண்டை போடவே முடியலன்னா ஒரு கட்டத்தில் அவ்வளோதான் தோற்றுருவான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இப்படி பண்ணிட்டீங்கன்னா இவன் ஷாக் ஆன மாதிரியே ஷாக் ஆகிடுவான்.
அப்போது அந்த கேப்பில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன், நீங்கள் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஒரே ஓட்டம் அப்படியே ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்காரு அந்த இடத்த விட்டு. அவருக்கு மண்டைக்குள்ளே என்ன பண்ணுதுன்னே தெரியல. போய்த்து 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 என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாதிரி ஓடிட்டு போயிட்டுருக்கா. இப்போது இவங்கெல்லாம் திரும்பி இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணவா, எப்படா ஆம்பளைக்கு ஆம்பளை முத்தம் கொடுத்துக்கிறது, கருமம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. அவர் வேற சொல்லிட்டு போயிட்டாரு இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு. தளபதி சொல்ல தட்ட முடியுமா? முடியாது. விருப்பமே இல்லைனாலும் எல்லாரும் இவங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ, அதாவது அந்த பையன் கூட சண்டை போடும்போது என்ன ஸ்டெப்பு, அதாவது எந்த மூமெண்ட் கொடுத்தாரோ அதே மாதிரி பண்ணி பண்ணி கிஸ் பண்ணிக்கிறானுங்க. ஒவ்வொரு தடவையும் இப்படி கிஸ் பண்ணிக்க சீ சீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுங்க வேண்டாம் வெறுப்பா அதை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபன்னியாக போயிட்டுருக்குது இந்த சைடு. இப்போது யூங்கி ஸ்ட்ரைட்டாக அவரோட ரூமுக்கு வந்து அப்படியே கதவெல்லாம் சாத்திக்கிட்டு அப்படியே அந்த கதவுக்கிட்டேயே ஒட்டி நின்றுக்கிறாரு. அவருக்கு செம்மையாக மூச்சு வாங்குது. என்ன நடக்குதுங்க? எனக்கு எவ்வளோ முக்கியமான வேலை இருக்குது, எவ்வளோ முக்கியமான இடத்துல இருக்கேன், எவ்வளோ பொறுப்பு இருக்குது எனக்கு. நான் ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்? எனக்கே அந்த பொண்ணு பண்ணுறது இவ்வளோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியவே இல்லை. ஸோ அந்த மாதிரி அவர் புலம்பிகிட்டே இருக்க, அந்த பக்கம் வெளியே, அதாவது யூங்கியோட அறைக்கு வெளியே கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. கதவு திறந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்துட்டு ஒரு 40 ஏஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஏஜ்டு ஆண்டி தான். ஸோ ஒரு அம்மா, ஓகேவா, அவங்க வந்துட்டு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது யூங்கி அவங்கள பார்த்துட்டு அம்மா அப்படின்னு கூப்பிட, அடட தளபதி தம்பி, வா வா வா, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் 2 நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்னா யூங்கி வந்துட்டு ஒரு பயிற்சிக்காக வெளியூர் போயிருந்திருப்பாரு. ஸோ பயிற்சி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்களாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸியாகவே இருக்கும். அந்த அம்மாவும் வந்துட்டு, அப்புறம் என்னப்பா எல்லாம் நல்லபடியாக போகுதா அப்படி இப்படின்னு கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போது ஒரு பொண்ணு வந்து சம்மந்தமே இல்லாமல் நமக்கு முத்தம் கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. சம்மந்தமே இல்லாமல் யார் உனக்கு முத்தம் கொடுத்தா அப்படின்னு கேட்க, எனக்கு இல்லை, எனக்கெல்லாம் யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாய் தொடச்சிப்பாரு. அவங்க பார்த்து சிரிச்சுட்டு, சரிப்பா உனக்கு இல்லை தான், சரி ஏன் கேட்குற அப்படின்னு கேட்க, அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லவும், சரி ஒரு பொண்ணு எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்காக தான் நான் இங்கே வந்தேன், இத்தனையும் நான் உனக்காக தான் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, தளபதி தானே நீ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு இவங்க கேட்க, இல்லை இவ்வளோ பெரிய நாட்டுக்கே தளபதியாக இருக்க, நீ ஏன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த பாட்டி பொசுக்குன்னு, அதாவது அந்த அம்மா பொசுக்குன்னு கேட்க, லூஸ் மாதிரி பேசுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிப்பார். அப்போ அவங்களும், அந்த பொண்ணே சொல்லியிருக்குது லவ் பண்ணுறேன், காதலிக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு, அதனால தான் அது மொத்தமும் கொடுத்துருக்கு, உனக்கு கேள்வி பதில் எல்லாமே அதே சொல்லிடுச்சு, திரும்ப ஏன்ப்பா நீ அதை வந்துட்டு இவ்வளோ குழப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, இதுக்கு தான் வயசு பசங்க காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கணுங்கிறது, இல்லைனா இப்படி தான் போகிற வரவங்களை கூப்பிட்டு பெனாத்திட்டு கிடக்கணும், என்னத்த சொல்ல இந்த காலத்து பசங்களுன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்கே யூங்கி வந்துட்டு, ஆமாம்ல அவளே சொன்னா காதலிக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு, அதனால தான் மொத்தம் கொடுத்துருக்கா, நான் இப்போ இது இவங்ககிட்ட கேட்டேன், இப்போ எனக்கு தெரிய வேண்டியது என்ன, எனக்கு ஏன் அவர் நினப்பாவே இருக்குன்னு தானே, அதை தானே கேட்டிருக்கணும் அப்படின்ட்டு திரும்ப அந்த ஆண்டி பின்னாடியே ஓடுறாரு. ஸோ அதுவும் வந்துட்டு இப்போ என்ன அப்படின்னு கேட்க, இல்லை இப்போது அந்த மாதிரி மொத்தம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பையனுக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, அவளுக்கு அப்போ யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது, திடீர்னு வந்து இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவனோட மனசுக்குள்ளே எந்நேரம் அதே திருப்ப திருப்ப நினப்பு வந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, அந்த ஆண்டி அப்படியே இவரோட 2 கணத்தையும் பிடிச்சி கிள்ளிட்டு, உனக்கும் அவளை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அவர் அப்படியே கன்னத்தில் கை வச்சுக்கிட்டே, எது எனக்கு பிடிச்சிருக்கா, அந்த பைத்தியக்காரி எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக் போகுது. நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ சாரா செமையாக சமைப்பா, அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அண்ட் ஸ்மெல் இன்க்ரீடியன்ஸ் போட்டு இது பண்ணுறது வந்துட்டு நீங்கள் பார்த்துப்பீங்க. டெய்லி காலையில் வந்துட்டு நேரமாக யாருக்கும் தெரியாமல் எழுந்து செஞ்சு காட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு விதமான மூலிகைகள் அந்த மாதிரி செடியெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எதையோ பறித்து கொண்டு வந்து அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டு ஸ்மெல்லெல்லாம் ஆட் பண்ணி அப்படியே இது வரைக்கும் அவர் சாப்பிடாத மாதிரி தான் ஃபுட்டு ஒவ்வொரு நாளும் திருப்ப செஞ்சதையெல்லாம் செய்கிறதே இல்லை, அந்த மாதிரி வந்துட்டு சமைச்சு கொடுத்துட்டுருக்குறீங்க. ஸோ இந்த பக்கம் உங்களோட வேலை இப்படி பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கா. அப்போது நம்மளோட யூங்கி மட்டும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பிகிட்டே போவார். ஸோ ஃபைனலாக ஒரு நாள் அவர் வந்துட்டு குதிரையில் வெளியே உட்காந்துருப்பார். அந்த பின்னாடி இருக்குல்ல அந்த இடத்துல குதிரையை கட்டிட்டு அங்கே உட்காந்துருப்பார். அப்போ நீங்கள் வழக்கம் போல்
அந்த 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, சாரா சமைக்க போயிருப்பா. நீங்கள் மரத்து மேலே ஏறி அந்த பக்கம் ஜங்குன்னு குதிக்க அவர் அங்கே ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் உங்களுக்கு அது தெரியல. நீங்கள் குதிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் பின்னாடி திரும்பி பார்க்காம அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி நைஸாக மெதுவாக நடக்க, ஏய் அப்படி ஒரு சத்தம், யாரு மாட்டிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா யூங்கி அப்படியே வழக்கம் போல் அந்த வாழை அப்படியே கழுத்தோடு சேர்த்து வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. அதாவது அவரோட கையில் அந்த ஷோல்டர் மேலே வச்சுக்கிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு முறைச்சிக்கிட்டு. தளபதி நீங்களா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பெனாத்திட்டே கேட்க, நான் இங்கே இருக்கிறது 2வது பட்சம், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. அது அது வந்து நான் நான் சும்மா தான் வந்தேன் அப்படிம்பீங்களா? சும்மா தான் வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. அது நான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்களா? அப்போ அவர் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்க அவ்வளோதான், உங்களுக்கு கண் இருக்க முடிக்கிறீங்க. போச்சு, இன்றைக்கி இந்த கத்திலே வெட்ட போகிறோம். கடவுளே, என்ன சொல்லி தப்பிக்கிறது? ஏதாவது சொன்னால் மாட்டிப்பேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டோம்? ஐயோ போச்சு, என்னை கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அப்படியே நீங்கள் கண்ணு இருக்க மூடிக்கிட்டு நிற்கிறீங்க. அவரு கிட்டத்தட்ட அந்த வாழை அப்படியே கொண்டு வந்து உங்கள் கழுத்துக்கிட்ட வைக்கிற மாதிரி வந்திருப்பார். அவ்வளோதான், கழுத்துக்கிட்ட அந்த வால் ஃபீல் பண்ணினதுமே இன்றைக்கி நான் செத்தேன் அப்படின்னு நினச்சிட்டே லைட்டாக ஒரு கண்ணை மட்டும் அப்படியே திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவர் அப்படியே வால் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் கழுத்துக்கிட்டு கொண்டு வராரு. கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு அவ்வளோதான் இன்றைக்கி என் சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை இறுக்கி மூடிட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு வந்துட்டு அவர் கிஸ் பண்ணியிருப்பார். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா அவரும் ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக நின்றுருக்காரு. தளபதி யாரே, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க, இல்லை நீ அப்படிங்கிறாரு. தளபதி யாரே, இப்போ நீங்கள் எனக்கு முத்தம் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அது வந்து அப்படிங்கிறாரு. அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு அவருக்கு தெரியல, பண்ணிட்டாரு. சொன்னீங்க அப்படின்னா நீங்களும் எனக்கு காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அது அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படிம்பாரு. உங்களுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. தளபதி யாரே, நிஜம்தானா? அப்போ நீங்கள் என்ன காதலிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் சிரிச்சுட்டே, அப்படி தான் நினைக்கிறேன்னு சொல்கிறல்ல, திரும்ப ஏன் கேட்குற அப்படிம்பாரு. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, அப்படின்னா நான் திருப்பி உங்களுக்கு இந்த கேஸை கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன அப்படிம்பாரு. அவர் என்னன்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அவருக்கு அந்த ரிட்டர்ன் கேஸை வந்துட்டு பண்ணிடுவீங்க. அவர் ஷாக்காக அப்படி பார்த்துட்ருக்க நீங்கள், தளபதி யாரே, என்ன இந்த குதிரையில் உட்கார வச்சு கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அந்த மனுஷன் நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்குறதே மறந்துட்டு நிற்கிறாரு. ஒரு வேலை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயந்துட்டு வேறு அப்படி கேட்குறீங்க. அப்போ அவருக்கு ஞாபகம் வந்து, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து தளபதி யாரே, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குதிரை வேணா ஒன்று வேணான்னு நினச்சிட்ருப்பீங்க. அப்போ அவரும், உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்னு, யாராவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவன் இப்படி தான் நினச்சிட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, தளபதி யாரே, அது யாரும் சொல்லலை, எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு, எங்கேயோ நீங்கள் இந்த பக்கம் இருக்க மாதிரி தோணுச்சு, அதனால தான் குதிச்சு அந்த பக்கம் இருப்பீங்களோன்னு நினச்சி அன்னைக்கு பார்த்தோம்ல, அதே காட்டுக்குள்ளே இருக்குவீங்க அப்படின்னு நினச்சி போகலான்னு போனேன். பட் நீங்கள் இந்த பக்கம் நின்று இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் மேனேஜ் பண்ணிடுறீங்க. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாரா. நீங்களும் போயிடலாம்டா சாமின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி போக உங்கள் கையை பிடிச்சி இழுப்பார். நீங்கள் அப்படியே ஷாக்காக அவரை பார்க்க, நீங்கள் அந்த ஷாக்காக பார்க்குற 2 செகண்ட் தான் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே டக்குன்னு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவார். நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்ருக்க தூக்கி டக்குன்னு அந்த குதிரையில் உட்கார வச்சுருப்பாரு. அவ்வளோதான், நீங்கள் குதிரையில் உட்கார வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. இப்போ அப்படியே உங்கள் பின்னாடி குதிரையில் அவரே ஏறி உட்காந்துக்க. ஸோ நீங்கள் முன்னாடி அவர் பின்னாடி குதிரையில் இருக்கிறீங்க. இப்போது அந்த குதிரையோட கயிறு இருக்கும்ல, அதை அப்படியே உங்கள் கையில் கொடுக்குறாரு. தளபதி யாரே, எனக்கு இது தெரியாது, என்னால் குதிரையெல்லாம் ஓட்ட முடியாது, பழக்கம் இல்லை அப்படிங்க. நான் இருக்கல்ல, ஆசைப்பட்டல குதிரையில் போகணுன்னு, சொல்லி கொடுக்குறேன், கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. நிஜமாவா அப்படிம்பீங்க. நிஜமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி குட்டியாக ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு அப்படியே அந்த குதிரையோட கைத்தை வந்து கையில் கொடுக்க நீங்களும் பிடிச்சிக்கிறீங்க. அந்த குதிரையை வந்துட்டு இவர் ஏதோ பண்ணுறாரு. ஸோ அது வந்துட்டு அப்படியே மூவ் ஆகுது. இப்போ நீங்கள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அப்படியே தான் அந்த குதிரை மெதுவாக போயிட்டுருக்கு.
தளபதி யாரு? உங்கள் குதிரை ரொம்ப மோசம். அன்னைக்கு என்னை எப்படி தூக்கிட்டு போச்சு தெரியுமா? இன்றைக்கி என்ன பொறுமையாக போகுது அப்படின்னு கேட்க, ஏன்னா நான் அதை பொறுமையாக போக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அவர் ஏதோ பல சில டெக்னிக்கலாக சொல்லி கொடுக்க இப்படியே தான் அந்த காட்டுக்குள்ளே அகைன் போயிட்டுருக்குறீங்க. அப்போ நீங்கள் தளபதி யாரே அப்படின்னு கூப்பிட, என்ன அப்படிம்பாரு. நான் உங்களுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டா நீங்கள் கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே தானே, நீங்களே அந்த குதிரையை ஓட்டுங்க, நான் உங்கள் பின்னாடி உட்காந்துக்கிட்டா அப்படின்னு கேட்பீங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாரு. இல்லை, இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தானே வந்தீங்க, கொஞ்ச நேரத்துக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் சிரிச்சுட்டே சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு இறங்குவார். நீங்கள் பின்னாடி நகர்ந்து உட்காந்துக்க. இப்போ அவர் முன்னாடி உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்போ மெதுவாக அப்படியே அந்த குதிரை போயிட்டுருக்குது அந்த காட்டுக்குள்ளே. நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவருக்கு தெரியாமல் அந்த செடியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே தேடிட்டு வரீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹைட்டாக தான் வளரும். அது கையில் கிடைக்கும் போதெல்லாம் டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி பறித்து அப்படியே கையோடு வச்சுக்கிறீங்க. ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே துணிச்சு வச்சுக்கிறீங்க. ஸோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக தானே வந்திருப்பீங்க அந்த காட்டுக்குள்ளேயே. இப்போது அந்த வேலையும் பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சா? ஸோ எல்லாத்தையும் அப்படி பறித்து வச்சுக்க இவங்க வந்துட்டு என்னை ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு கேட்பாரு. பக்குன்னு ஆயிடுது உங்களுக்கு. தளபதி யாரே, நான் என்ன ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் கேட்க, என்ன சொல்லி என் பின்னாடி உட்காந்த, நீ என்ன பண்ணிருக்க அப்படிம்பாரு. தளபதி யாரே, அது வந்து அது அந்த அந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடின்னு சொல்ல வரத்துக்குள்ளே என்னை கட்டி பிடிச்சிக்கிறேன்னு தானே சொன்னேன், ஏன் சும்மா வர அப்படின்னு கேட்குறாரு. அவா கொஞ்ச நேரத்தில் நானே உண்மையை வளர்ந்துருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவா அது எனக்கு கூச்சமாக இருந்துச்சு அப்படிம்பீங்க. என்ன கூச்சம், அன்னைக்கு முத்தாலாம் கொடுத்த அப்படின்னு கேட்காரா. நீங்களும் ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி தான் அவர்கிட்ட ஹக் பண்ணிக்க. அவருக்கு இப்போ தான் மூஞ்சில் சிரிப்பே வருது. ஸோ இப்போ அப்படியே ஒரு மாதிரி அவர் சிரிச்சுட்டு உங்களை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. ஒரு வழியாக அந்த காட்டெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப அப்படியே அந்த மதில் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து அப்படியே அந்த குதிரை நிறுத்த, நீங்கள் தளபதி யாரே, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே போகணுமா அப்படிங்கிறாரு. விருப்பம் இல்லை தான் எனக்கும், ஆனால் அரசருக்கு சமைக்கணும்ல, சாரா ஒருத்தையும் வேலை பண்ணிகிட்ருப்பா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நீங்கள் அப்படியே ஜம்ப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த குதிரையிலேருந்து இது பண்ண கரெக்டாக ஏற தெரியல. ஸோ அவர் தான் அப்படி கீழே இறங்கி உங்களை அந்த மதில் மேலே ஏற்றி விடுவார். அப்போ நீங்கள் பாய் டாட்டா அப்படிங்கிற டாட்டா காட்டுறீங்க. அவரும் இனிமேல் தினமும் இதே மாதிரி மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. தினமும்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன் ஷாக் ஆகுற அப்படின்னு அவர் கேட்க, இல்லை தளபதி யாரே, தினமும் எப்படி தப்பிச்சு வர முடியும்னு யோசித்தேன் அப்படிங்க. இன்றைக்கி வந்த மாதிரியே வா, தினமும் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே சிரிச்சுட்டு போயிடுறாரு. நீங்கள் போச்சு தினமும் மீட் பண்ணுறதா, அதுவும் மற்ற நேரம்னா பரவாயில்ல, இப்போது இந்த டைமில் நான் போயிட்டு எப்படி செடியெல்லாம் இலையெல்லாம் பறிப்பேன், நான் எப்படி கடவுளே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, மாட்டிக்கிட்டே வம்பா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ கிச்சன்லேயே போய் புலம்பிகிட்டே இருக்க. இன்றைக்கி என்னடி புலம்பிட்டு வர, இன்றைக்கி யார்ட்டே மாட்டிகிட்டே என்ன அப்படின்னு கேட்குறா. மாட்டிக்கல, ஆனால் மாட்டிப்பணும்னு பயமாக இருக்குது அப்படிங்க. ஏன் அப்படிங்கிறா சாரா. நீங்களும் நடந்து எல்லாத்தையும் சொல்ல, எது அவர் உனக்கு காதலிக்கிறாரா, முத்தம் கொடுத்தாரா அப்படியெல்லாம் கேட்குறா. ஆமாடி, என்னாலே நம்ப முடியல, எங்கே என் கழுத்தை வெட்ட போகிறானோன்னு நினச்சி பயந்து கண்ணை மூடினா முத்தம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்படுவீங்க. அப்போ சாராவும், இங்கே பாரு, இது என்னமோ எனக்கு சரிப்பட்டு வரலை, மாட்டினா 2 பேரும் செத்துருவோம், கொன்றுவாங்க அப்படிங்கிறா. பார்த்துக்கலாண்டி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், பட் நம்மளோட வேலை என்ன, சிறப்பாக செய்யணும் ஓகேவா. அரசருக்கு அப்படியே புதுமையான சாப்பாடாக கொடுக்கணும், யாருமே இது வரைக்கும் கொடுக்காத ஒரு சாப்பாடாக கொடுக்கணும், அவர் அப்படியே அசந்து போடுற அளவுக்கு சாப்பாடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திரும்ப அந்த டெரர் ஃபேஸோட 2 பேரும் பேசிக்க. அப்படியே சீரியஸாக பேசிக்கிறீங்களா, டிஸ்கஷன் பண்ணுறீங்களா, அதனால அந்த டெரர் ஃபேஸு ஃபைனலாக அவ்வளோ சமைச்சு முடிச்சிடுறா. நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரியான மூலிகை செடியெல்லாம் எடுத்து வந்து அதை ஒவ்வொரு விதமாக வந்துட்டு இது பண்ணி ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதோடய ஸ்மெல்லு அதோட இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் ஸ்மெல் பண்ணி பார்க்கட்டா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் நாம் பண்ணக்கூடாது, அரசருக்காக தயாரிக்கப்பட்டது, நல்லா கேட்டுக்க சாரா, அரசருக்காக தயாரிக்கப்பட்டது, நம்ம அந்த மாதிரி எச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆமாம்ல தப்பு தான்ப்பா மன்னிச்சுக்கோங்க
அப்படின்னு சொல்லுவா. ஸோ நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு கொண்டே கொடுப்பீங்க. இப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த் ஆகிருக்கும், ஓகேவா? ஸோ அந்த 3 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நீங்கள் அப்படியே அந்த செவில் ஏறி குதிக்கிறீங்க. அப்போது இவங்க அங்கே ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அவர் அப்படியே உங்களை வந்துட்டு அந்த குதிரையை ஏற்றிட்டு அங்கேருந்து போகிறாரு. நீங்கள் அப்படியே குதிரையில் அவருக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே முடிஞ்ச அளவுக்கு அந்த செடியெல்லாம் பறித்து எடுத்து பாக்கெட்டில் போட்டுப்பீங்க. அப்போது அவரும் முன்னாடி வந்து உட்காருவா அப்படிம்பாரா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் முன்னாடி போய் உட்காந்துக்க. அப்போ அவர் கேட்குறாரு, வயன் நம்ம கல்யாணம் பற்றி யோசிச்சா என்ன அப்படின்னு கேட்க, தளபதியாரே கல்யாணமா அதுக்குள்ளையா அப்படின்னு கேட்குறீங்க. நீ ஷாக் ஆகிறே சந்தோஷப்படுறியா அப்படின்னு கேட்குறாரு. சந்தோஷம் தான் படுறேன், ஷாக்கெல்லாம் ஆகலை. கல்யாணம் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு கொஞ்ச நாள் போகட்டுமே அப்படிங்கிறீங்க. ஸோ அவரும் ஆமாம் உடனேலாம் முடியாது அப்படின்னு சொல்லவும், ஏன் எதனால் உடனே முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன்னா அடுத்த மாதத்தில் நம்மளோட நாட்டு மேலே எதிரி நாடு வந்துட்டு போர் தொடுக்க போகிறாங்க, அதனால் இப்போதைக்கு எதுவும் முடியாது அப்படிங்கிறாரு. போகிறா சொல்லவே இல்லை அப்படிங்கிறீங்க. அதுவா, அதெல்லாம் ராஜ ரகசியம், எல்லாத்திட்டையும் சொல்ல முடியாது, நீ யார்ட்டி சொல்லிட்டு இருக்காத அப்படிங்க. நான் யார்கிட்டப்பா சொல்ல போகிறேன் அப்படிங்கிறீங்க. அப்போது அவரும் வந்துட்டு அப்படியே நீங்கள் முன்னாடி தானே உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்படியே உங்களை அப்படியே ஹக் பண்ணி உங்கள் ஷோல்டரில் அப்படியே அவரோட தலையை சாய்ச்சிட்டு உட்காந்துருப்பாரு. குதிரை பாட்டு கால் பண்ண போக்கில் எங்கேயோ போயிட்டுருக்கு. அப்போது யூங்கி வந்துட்டு உங்ககிட்ட சீக்கிரமாக போட ஆரம்பிக்க போகுது, அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல, வாய்ப்பே இல்லைல்ல அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக தலையை சாய்ச்சி அவரோட ஃபேஸை பார்க்குறீங்க. ஸோ அவரை அப்படியே உங்களை பார்க்க நீங்கள் அவரோட ஃபேஸை பார்த்துட்டு போர்தான் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சுல்ல அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவர் போர் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சா, என்ன சொல்கிற நீ அப்படிங்கிறாரு. அதுவா, போர் வந்து அது நான் எதை மீன் பண்ணுறது உங்களுக்கு புரியலையா அப்படிங்கிறீங்க. நீ எதை மீன் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அது நான் நம்மளை சொன்னேன், உங்களுக்கு எனக்கு இந்த மனசுக்கு இடையில இருக்கிற போராட்டம் போர், அது அது அதை 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 தான் சொன்னேன் அப்படிங்க. ஓ அதுவா, அந்த போர் முடிவடைஞ்சிருச்சு, நல்லா சுமூகமான ஒரு நல்ல முடிவோட அப்படிங்கிறாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பிட்டு, கடவுளே நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் இப்போ அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து உங்களை யூங்கி மறுபடியும் மேலே அந்த மதில் மேலே தூக்கி விட நீங்களும் அப்படி ஜம்ப் பண்ணிவிட்டு டாட்டா அப்படின்னு டாட்டா காட்டுவீங்க. அவரும் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் தளபதியாரே உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா அப்படின்னு கேட்க, என்ன அப்படிங்கிறாரு. ஒரு வேளை அந்த போரில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு என்ன ஆச்சு, ஏன் புரியாத மாதிரி ஒரு மாதிரி புரியாமையே பேசிகிட்ருக்க, எனக்கு நீ பேசுகிறதே புரியலை அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் லைட்டாக சிரித்த மாதிரியே அவர்கிட்ட பார்த்துட்டு, தளபதியாரே நானும் உங்கள் கூட சேர்ந்து சண்டை போட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரித்த மாதிரி கேட்குறீங்க. அப்போ அவரும், இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு இந்த ஒரு தளபதி போதும், இந்த தளபதியோட வைஃபெல்லாம் தேவையில்லை, தளபதியோட மனைவி வீட்டில் பத்திரமா இருந்தாவே தளபதிக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு குதிரை எடுத்துகிட்டு போயிடுவார். நீங்கள் அங்கேருந்து திரும்ப ஜம்ப் பண்ணி கீழே குதிச்சு திரும்ப அப்படியே கிச்சனுக்கு போயிட்டுருக்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி குழம்பிட்டே போகிறீங்க. அப்போ இன்னைக்கு என்னடி தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் வருவியா, மாட்டிக்கிட்டே என்ன அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் மாட்டிக்கல, என்னத்தை சொல்ல, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்னத்தை சொல்ல அப்படிங்கிறீங்க. என்னாச்சு ஏன் அப்படின்னு கேட்கவும், இல்லை தளபதிக்கிட்ட கேட்டேன், உன் கூட சேர்ந்து நானும் சண்டை போட்டால் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டா, அதெல்லாம் தேவையில்லை, நீ வீட்டில் இரு நான் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் எதுக்கு நீ கேட்ட, எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது சும்மா கேட்டு பார்க்கலான்னு கேட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களா. ஏன் இங்கே பாரு, நம்ம வந்த வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சு, அவ்வளோதான் முடிஞ்சு தானே, லிட்ரலி முடிஞ்சிருச்சு, இன்னும் நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறா. ஆமாம் அந்த வேலை முடிஞ்சு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் சாராவை பார்க்க அவளுங்களும் ஒரு மாதிரி பார்க்குறா. இப்போ அப்படியே தான் டைம் நல்லா ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் 1 மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா போர் நாட்டுக்காரங்களாம் இருக்காங்கள்ல, அந்த எதிர் நாட்டுக்காரங்க, அவங்க போர் தொடுக்கிறதுக்காக கரெக்டாக இங்கேயே வந்துட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிறீங்களா அந்த நாட்டுக்கே வந்துட்டாங்க. அப்போது இவங்க வந்துட்டு
உங்களை மீட் பண்ணுறதுக்காக எப்பவும் போல் வெயிட் பண்ணுவார். ஸோ அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் வந்துடுறாங்க. ஓகேவா? ஆல்ரெடி இந்த மாதிரி போர் நடக்க போகுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பட் அவங்க முன் அறிவிப்பு இல்லாமல் போர் நாங்கள் இப்போவே நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா யூங்கி அது தெரியல, உங்களை மீட் பண்ணுறதுக்காக அங்கே பின்னாடி இருக்க. அப்போது பார்க்குறாரு, நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம் போல், நம்மளே போய்ட்டு அவளை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி வெளியே அந்த மதிலுக்கு வெளியே இருந்து அப்படியே உள்ளே ஜம்ப் பண்ணி அப்படியே யாருக்கும் தெரியாமல் பூனைக்குட்டியாட வந்துட்டுருக்காரு. ஸோ உங்கள் ரூம் கிட்டே வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஸோ சமைச்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கிச்சனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கமாக போகலான்னு வரும்போது கரெக்டாக தளபதி யாரே அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். அவர் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அங்கெல்லாம் பதறிட்டு ஓடி வரான் ஒருத்தன். ஏன் இப்படி ஓடி வர, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பதட்டமாக கேட்க, தளபதி யாரே, எதிரி நாட்டுப்படை இப்போ போருக்காக நம்மளோட நாட்டு முனையில் நிற்கிறாங்க, சொல்லாமே கொல்லாமல் வந்துட்டாங்க அப்படின்னு அவன் மூச்சு வாங்கிட்டு வந்து சொல்ல, இன்னும் நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே எப்படி வந்தாங்க, முன்னறிவிப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி போர் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, எப்போ வேணால் வருவோம், அது எங்கே விருப்பங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே போயே ஆகணும், நம்மளோட படைகள் இன்னும் முழுசாக ரெடி ஆகவே இல்லை அப்படிங்கிறான். இவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. சரி ஓகே, எல்லாத்தையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் உங்களை மறந்துட்டாரு, ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையா. ஸோ அப்படியே அங்கேருந்து ஓடுறாரு. அப்படியே ஓடி வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னா அங்கே எல்லோரும் இருப்பாங்கள்ல, அந்த படைக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு நிற்க வச்சு இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாரு. ஸோ எதிர்பாராமல் சீக்கிரமாக இந்த மாதிரி நம்ம போர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அதனால எல்லாருமே ரெடியாக இருங்க, இப்போவே நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதங்களெல்லாம் தயார்படுத்தி எடுத்துக்க. இப்போது அப்படியே இவரோட படையோட இவர் அங்கேருந்து போகிறாரு. கரெக்டாக அந்த இடத்துல போய் நிற்கும்போது ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எதிரி நாட்டுப்படை அப்படியே முன்னாடி அவங்களோட படைகளோடு நிற்கிறாங்க. அப்போது இவரும் இவரோட படையோட அப்படியே வந்து நிற்க, இப்போ போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இந்த மகாபாரதம் பார்த்துருப்போம்ல, ராஜா வந்துட்டு கடைசியாக ஆக்சுவலாக அவங்கள யாரும் தொட முடியாத மாதிரி இருப்பாங்க. ஸோ முன்னாடி வந்துட்டு படை வீரர்கள், தளபதி, போர் வீரர்கள் இவங்கெல்லாம் தான் வந்துட்டு சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி தான் ராஜா வந்துட்டு அவரை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் தேவைப்படும் போது அவர் வந்து சண்டை போடுவார். இப்போது தளபதி இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இவர் தான் பெரிய தளபதியாச்சா, இவர் முன்னாடி வந்து நிற்க. இப்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டாக இருக்குது, யார் வேணால் முதல்ல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படியே ரெடியாக இருக்க டக்குன்னு வந்துட்டு அந்த போர் ஆரம்பிக்குது. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இவரோட நாட்டில் இருக்கிற அரசரை இவங்க பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இவங்க செம்மையாக ஃபைட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ குதிரையிலேருந்தே இந்த வாலில் பண்ணிகிட்ருப்பாங்களே, சண்டை போடுவாங்களே வால் வச்சு, அந்த மாதிரி சண்டை போட்டுட்ருக்கா. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் வந்துட்டு குதிரையில் தான் இருக்காங்க. ஸோ அப்படியே ரெண்டு பேர்த்துக்கும் இவங்களுக்கும் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற குதிரையில் இருக்கிறவங்களுக்கும் செம்ம ஃபைட் போயிட்டுருக்கு. ஸோ இவங்க வந்துட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ண அவங்களும் வந்துட்டு செம்மையாக அட்டாக் பண்ணுறாங்க. அவங்களும் சளைச்சவங்க கிடையாது, அப்படிங்கிற அளவுக்கு செம்மையாக சண்டை போட்டுருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் எல்லாமே ஒரு மாதிரி கசன்னு தானே குதிரைங்க, அப்புறமா நின்றுட்டு சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மாதிரி கண்ணு மணி தெரியாமல் தானே சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஆப்போசிட்டில் குதிரைங்கெல்லாம் ஓடிட்டுருக்கேன். இப்போது யூங்கி இருக்கிற குதிரை பார்த்தீங்கன்னா கால் தவறி அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ யூங்கி அப்படியே வந்துட்டு கீழே ஜம்ப் பண்ணிவிடுவார். ஸோ குதிரை அப்படியே விலகவும் இவர் ஜம்ப் பண்ணிவிட்டு அந்த டைமில் கூட அப்படியே அந்த குதிரையை வந்துட்டு ஒரு மாதிரி எழுப்பி 2 தட்டு முதுகில் தட்டி அதை அந்த இடத்துல வந்து அனுப்பிடுவார். ஸோ அந்த குதிரை ஓடிடும் வேறு பக்கம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் சண்டை போடுறவன் ஒரு 2 செகண்ட் அப்படியே வெயிட் பண்ணுறான், என்னன்னு தெரியல. இப்போது இவங்க அந்த குதிரையை ஒரு மாதிரி அதை கூட தட்டி எழுப்பவும் ஒரு 2 நிமிஷம் விட்டுருந்தா சண்டை போட்டிருக்கலாம், அவரை அடிச்சிருக்கலாம், அட்டாக் பண்ணிக்கலாம். பட் என்னன்னு தெரியல, ஒரு 2-3 செகண்ட் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு இப்போ மறுபடியும் இவங்க வந்துட்டு ஃபைட் பண்ண வரும்போது திரும்ப வந்துட்டு ஃபைட் பண்ண. ஸோ எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தலைக்கவசம் அந்த மாதிரி உடம்புக்கெல்லாம் கவசம் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி தான் கவசத்தோடு தான் வந்துட்டு எல்லோரும் சண்டை போட்டுட்ருக்க. அவங்களோட கண்ணெல்லாம் மட்டும்தான் வெளியே தெரியும். அப்படியே இவங்க வந்துட்டு செம்மையாக ஃபைட் பண்ணிட்டுருக்குறாங்க. இப்போது சொல்லப்போனால் அந்த ஆப்போசிட்டு அந்த எதிரி நாட்டில் இருக்கிற அந்த ஒருத்தவங்களுக்கும் இவங்களுக்கும் நின்றுட்டு ஓகேவா, குதிரையில் கிடையாது, இப்போ தரையில் செம்மையாக அந்த வால் சண்டை நடந்துகிட்ருக்குது. ஒருத்தர் கூட அட்டாக் பண்ணிக்கவே முடியல. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு தடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் திரும்ப அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் அப்படியே கொஞ்சம் கூட சளைக்காத அளவுக்கு அவ்வளோ ஃபைட் போயிட்டுருக்கு. அப்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு இவங்க கொஞ்சம் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த எதிரி நாட்டில் சண்டை போடுறாங்கல்ல, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இது பண்ணிடுவார். ஸோ அப்போ வந்துட்டு அவங்க பொத்துன்னு போய் கீழே விழுக, அப்போது பக்கத்துலேருந்து ஒரு சத்தம், அரசியாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட சத்தம். இவங்க டக்குன்னு திரும்பி பார்ப்பாரு. அப்போது அந்த பொண்ணு பக்கத்தில் தான் சண்டை போட்டுட்டு இருந்திருக்கும். அது எதிரி நாட்டு பொண்ணு தான். ஸோ ஆக்சுவலாக அது ஒரு பொண்ணு. அப்படியே ஓடி வந்துட்டு அரசியாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்தவங்கள தூக்க அவர் ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியாமல், பொண்ணா
அரசியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்போது அந்த பொண்ணு வந்துட்டு தூக்கி விடும்போது அப்போது அந்த கீழே விழுந்தவங்க அப்படியே அந்த கவசம் தலைக்கு போட்டிருப்பாங்கல்ல அதை அப்படியே கலட்ட இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. வயன் நீயா அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கண்ணால் கலங்கிட்டு நான் தான் தளபதியாரே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே திரும்ப ஃபைட் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ பயங்கரமாக உங்களுக்கு கண்ணு கலங்குது. அப்போது அந்த பக்கம் இன்னொரு பொண்ணு இருந்தால அவள் வேற யாரும் இல்லை, சாரா தான். அரசையாரே வேணாம் வேணாம் அப்படிங்கிறா. இது என்னோட நாட்டோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு நீங்கள் இவங்க கூட சண்டை போடுறீங்க. ஸோ இவங்களுக்கு இதை ஏற்றுக்கவே முடியல, அவரால் நம்பவே முடியல. அப்போ எதிரி நாட்டு அரசியாய்வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியும் கூட சண்டை போடுறாரு. ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி விட்டு கொடுக்காம தான் இன்னுமே சண்டை போட்டுக்கிறீங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டுக்குள்ளே எல்லாமே அப்படியே அவர் கூட இருந்தது, பேசுனது, பழகுனதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அது தலைக்கவசம் கூட அணியலை. இவங்க வந்துட்டு தலைக்கவசத்தை கழட்டிடுவார். ஏன்னா நீங்கள் சண்டை போடும்போது அதை போடலைன்னா அவர் அதை போட மாட்டார். ஸோ அதாவது ஈக்குவலான ஒரு சண்டையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் தலைக்கவசத்தை கழட்டிடுறாரு. இப்போ அவரும் உங்களை அட்டாக் பண்ணிகிட்டே தானே இருக்கார். அவருக்கும் வந்துட்டு சண்டை பார்த்தீங்க அப்படின்னா 2 பேத்துக்கு செம்மையாக போயிட்டுருக்கு. ஆனால் அந்த செம்மையான கோவத்தான ஃபேஸில் கூட அந்த இமேஜினேஷன் அந்த ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகும் பார்த்தீங்களா, அப்படியே கண்ணுக்குள்ளே வந்து போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் உங்ககிட்ட பேசுனது, நீங்கள் அவர் கூட பழகுனது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட அவர் இருந்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போகுது. அத்தனையும் நடிப்பா, ஏமாத்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி அவரால் அதை ஏற்றுக்கவும் முடியல, உங்களை ஒன்றும் பண்ணவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி சண்டை போட்டிருக்காரு. லிட்ரலி அவரும் அழுதுட்டு தான் சண்டை போடுறாரு. ஸோ உங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில பயங்கரமான ஒரு சண்டை. இவர் தளபதி இந்த நாட்டுக்கு, நீங்கள் உங்களோட நாட்டுக்கு அரசி. அப்போ நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே கண்ணை ஒரு மாதிரி ஒரு கையில் தொடச்சிக்கிட்டே ஒரு கையில் வாழை வச்சு அவர்கிட்ட சண்டை போட அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அவரும் அதே மாதிரி தான் அழுதுகிட்டே தான் சண்டை போடுறாரு. அப்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு அப்படியே அவர் உங்களை அப்படியே ஒரு ரொட்டேஷன் பண்ணி அப்படியே உங்கள் கழுத்தில் கத்தி வச்சிருவார். அப்போது சாரா வந்துட்டு அரசியாரே அப்படின்னு கத்துவா. அப்போது இவங்க வந்துட்டு ஏன் என்னை ஏமாத்தினேன் அப்படின்னு கேட்க, என் நாட்டுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், என் நாட்டு மக்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே அப்படியே உங்களோட வாழை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் உள்ள உங்களோட உடம்போட சேர்த்து இது பண்ணும்போது உங்கள் கழுத்துக்கிட்ட வச்சுருக்கிற வால் வந்துட்டு வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு அப்படியே வெளியே அப்படி அடித்து தள்ளுவீங்க பாருங்கள், அந்த வால் அப்படியே சதறிட்டு அந்த பக்கம் போயிடும். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு வால் இல்லை அவர்கிட்ட சண்டை போட, உங்கள் கையில் மட்டும் தான் வால் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அவரை பார்க்க அவர் கொஞ்ச நேரம் கூட யோசிக்கல, திரும்ப வந்துட்டு அப்படியே கையிலே சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. பட் நீங்கள் உங்களோட போர் விதியை மீறக்கூடாது, அதனால் நீங்களும் வாழை எடுத்துஞ்சிட்டு ஸோ 2 பேத்துக்கு இடையில் கையிலே அந்த சண்டை போடுவாங்கள்ல, ஸோ ஆயுதம் எதுவும் இல்லாமல் சண்டை போடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் 2 பேரும் மறுபடியும் சண்டை போட்டுக்கிறீங்க. அப்போ வந்துட்டு ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா டக்குன்னு அவரை லாக் பண்ணி பிடிச்சிப்பீங்க. ஸோ அப்படியே அவரோட கழுத்தோட கையை வச்சு பிடிச்சிக்கிறீங்க. அப்போ அவர்கிட்ட நீங்கள் என்ன இன்னுமா நீ காதலிக்கிற அப்படின்னு கேட்க அவர் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி எப்படி இருக்கும் அவருக்கு. அவர் உங்களை உண்மையாகவே லவ் பண்ணார், பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இன்னுமா காதலிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவோம் அந்த மனுஷன். அவருக்குனவே நாடா இல்லை காதலியான்னு தெரியாமல் உடஞ்சி போய் கிடக்குறான். இப்போ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ டக்குன்னு அவர் அதை பிரேக் பண்ணி விட்டுறாரு. ஆக்சுவலாக நீங்கள் அப்படி பிடிச்சிருப்பீங்களா அந்த க்ரிப்பு, ஸோ அதை அப்படியே பிடிச்சி விட்டுருக்கிறத தள்ளி விட்டுறாரு. ஸோ நீங்கள் பொத்தன் போய் கீழே விழுந்துருவீங்க. அப்போது அந்த பக்கம் சாரா சண்டை போட்டு இருந்திருப்பா. பட் இருந்தாலும் அவனுக்கு ஒரு கண் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கும். உங்களோட நாட்டுக்கு தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரா தான். அவள் அப்படி அரசியாரே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து உங்களை பிளாக் பண்ணி நின்றுக்கிறா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் சாராவுக்கும் செம்ம ஃபைட்டு போயிட்டுருக்கு. ஸோ சாரா வந்துட்டு ஆல்ரெடி வால் வச்சு தான் சண்டை போட்டுருந்துருப்பா. அதனால ஒரு வால் எடுத்து அப்படியே இவங்க கையில் போட அவரும் அதை அப்படியே கேட்ச் பண்ணிட்டு இப்போ 2 பேத்துக்கும் ஒரு இடத்துல வால் சண்டை போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. உங்களால் முடியலை, என்ன பண்ணுறதே தெரியல. உங்களோட நாடா இல்லை காதலிச்ச இந்த பையனா அப்படிங்கிறது ஒன்றுமே புரியாமல் இப்போ எந்த இடத்துக்கு நிற்கிறது, ஏன்னா அந்த நாட்டோட அரசி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இப்போ அப்படியே எந்திரிச்சு கண்ணை தொடச்சிட்டு அடுத்து பக்கத்துலலாம் இருப்பானுங்களே. ஸோ சண்டைக்கெல்லாம் ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்களே, ஒரு மாதிரி மைன்னு அப்படி தான் எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டிருக்கேன். திரும்ப எல்லாத்துக்கூட சண்டை போட்டு அடிச்சு தள்ளிட்டு இருக்கும்போது திரும்ப உங்களுக்கும் இவங்களுக்கும் இடையிலே வந்துட்டு அடுத்து வரும். ஸோ திரும்பும்போது நீங்களே நிற்பீங்க. ஸோ இப்படி தான் மறுபடியும் உங்களுக்கு இவங்களுக்கு இடையில பயங்கரமாக ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி போர்க்களம்னு சொன்னால் சும்மாவா, அவ்வளோ மாதிரி நிறைய பேர் இறக்கிறதும் நிறையா பேர் வந்துட்டு அப்படியே கத்தி அடிப்படுறதும் அப்படியே செம்ம ஃபைட்டாக போயிட்டுருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர். அதாவது வெறும் உங்கள் 2 பேத்துக்கு சண்டை கிடையாது, அங்கே மோசம்னு அத்தனை பேர் சண்டை. அதாவது போர் வீரர்கள் படை வீரர்களாக இருப்பாங்களோ அத்தனை பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ யாரோட படையில் அதிகமாக ஆட்கள் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு வின்னு. ஸோ அவங்களோட
அதாவது அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்துட்டு தோத்த நாடு பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் வந்துட்டு ரூல்ஸு. இப்போது மறுபடியும் நீங்களும் யூங்கியும் வாலில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே யூங்கி அவருக்கு ஒரு மாதிரி செம்மையாக டெம்பர் அதிகமாகிடுது. நீங்களும் வந்துட்டு விட்டு கொடுக்காம தான் சண்டை போடுறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு சண்டை போட்டே இருக்க ஒரு இடத்துல வந்து உங்களை அப்படியே பின் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சிக்குவார். ஸோ நல்லா டைட்டாக உங்களை அப்படியே கத்தியை கழுத்துக்கிட்ட வச்சு பிடிச்சிட்டு, எதுக்காக இப்படி பண்ண, எதுக்காக என் நாட்டுக்குள்ளே வந்த, இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் முடிஞ்சா நீ உன்னோட அரசரை போய் காப்பாற்று, உன் அரசர் செத்துட்டா இந்த போர் முடிஞ்சிடும்ல, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் அப்படிங்கிறீங்க, என்னடி பேசுகிற அப்படின்னு சொல்லி அவர் கத்த. நீங்கள் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க, கண்ணெல்லாம் கலங்கியிருக்குது. அவரை பார்க்கும்போது உங்களால் பார்க்கவே முடியல. அப்படியே அந்த வலிய கண்ணில் அப்படியே தெரியுது. அவருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த வாய் அந்த மனசு ஒரு மாதிரி அந்த நாட்டுக்காக அப்படிங்கும்போது அப்படியே அந்த வாய் பேசுகிறது கண்ணும் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்ணில் ஒரு மாதிரியான ஃபீலிங், வெளியே வர வார்த்தை, வாயிலேருந்து வர வார்த்தை அது வேறு ஃபீலிங்காக இருக்குது. இப்போது நீங்கள் அப்படி சொல்லிட்டு சிரிக்கவும், என்ன பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அரசே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம தளபதியாக இருக்க யூங்கி வந்துட்டு ஓடுறாரு. அப்போ நீங்கள் நீ என்ன ஒன்றாலும் கண்டிப்பாக அவன் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே உங்களோட வாள் எடுத்து அங்கே இருக்கிற அந்த யூங்கியோட நாட்டு படை வீரர்கள் இருக்காங்களா அவங்களெல்லாம் போட்டு அப்படியே சும்மா சரமாரியாக அப்படியே வெட்டி இருக்கிறீங்க. ஸோ சாரா ஒரு பக்கம் அப்படியே சண்டை போட, நீங்கள் சாரா 2 பேர் அப்படியே சேர்ந்து நின்ன மாதிரி அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற அதாவது யூங்கியோட நாட்டு படை வீரர்களை செம்மையாக அடித்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி தான் உங்களோட நாட்டு படை வீரர்கள் இருக்காங்களா அவங்களும் அப்படியே செம்மையாக சண்டை போட்டுக்கிறாங்க. சொல்லப்போனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு சளைச்சவங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஈக்குவலாக சண்டை போடுறாங்க. அவ்வளோ சீக்கிரம் இந்த யாரும் ஒருத்தர் வீக்காக இருந்தால் சீக்கிரம் போட முடியும். 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது யாரும் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மனப்பான்மையில் இருக்கும்போது சீக்கிரம் போட முடிய மாட்டேங்குது. அப்படியே காலையில் ஆரம்பித்த போர் தான் இன்னும் கிட்டத்தட்ட 6 மணி வரைக்கும் போர் நடக்கும். ஸோ அதுக்கு மேலே இருட்டதுக்கப்புறம் போர் நடக்காது, அதுதான் போர் விதி. இப்போ மணி வந்துட்டு ஒரு 5 இருக்கும், விடாமல் அப்படியே சண்டை போயிட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் யூங்கி ஆல்ரெடி அரசே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருப்பார்ல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே அரசர் வந்துட்டு நல்லா தான் உட்காந்துருக்காரு. இவனை திசை திருப்பத்துக்காக இப்படி பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க கூட முடியல. ஏன்னா அடுத்தடுத்து ஃபைட் பண்ணிவிட்டு ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே எல்லாத்தையும் அடிச்சுட்டே இருக்காரு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு போர் முடிய வேண்டியும், ஆனால் மணி இப்போ 5. இந்த 1 மணி நேரம் இருக்குது. இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அரசர் இறந்தா இன்றைக்கே போர் முடிஞ்சுது. ஸோ உங்களோட நாட்டில் நீங்கள் சொல்கிறத வந்துட்டு இவங்க வந்து தோற்றுருவாங்க. அப்போ அவங்க பண்ணியே ஆகணும். அதுதான் இப்போ நீங்கள் சாரா பார்த்து தளபதியாரே அப்படின்னு சொல்லி கூப்பிட அரசியே அப்படிங்கிறா. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் அங்கே போகிறேன், இங்கே பார்த்துப்பல்ல அப்படின்னு கேட்க, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படிங்கிறா. ஸோ அகைன் வந்துட்டு உங்களோட 2 பேர்த்தோட பேச ரொம்ப சீரியஸாக மாறுது. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வால் எடுத்து செம்ம ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறீங்க. போகும்போது வர எல்லாத்தையும் அப்படியே வெட்டி வெட்டி சாய்ச்சிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ ஒரு மாதிரி ஆக்சுவலாக பொண்ணு தான், பட் அங்கே இருக்க அத்தனை பேர்த்தையும் நீங்கள் அப்படியே வந்துட்டு நீங்கள் போகிற வழியெல்லாம் கொடுக்க வர அத்தனை பேர்த்தையும் அப்படியே சர மாதிரியாக வெட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ அப்படியே இந்த லாஸ்ட்டுக்கே போயிடுறீங்க. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா யூங்கி வந்துட்டு அப்படியே அரசருக்கு முன்னாடி நின்று அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் கூட சண்டை போட்டுருப்பாரு. அப்போ நீங்கள் அப்படியே அரசர்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே போயிடுறீங்க. அவர் கவனிக்கல யூங்கி. ஸோ அரசர் வந்துட்டு உங்களை பார்த்து அவருக்கு செம்ம ஷாக்கு. நீயா நீயா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் பார்த்து சிரிச்சுட்டே, நான் தான் ஏன் நல்ல அடையாளம் தெரியுது போல் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது எங்கள் நாட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் ஊடுருவி வந்திருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அப்படி தான் வந்தேன். என்னப்ப அது கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மக்கான ஒரு மன்னன் தானே நீ அப்படிங்கிறீங்க. அவருக்கு செம்ம கோவம் வருது. அப்போது எந்திரிச்சு வந்துட்டு ஒரு மாதிரி கோவத்தில் எந்திரிச்சு நிற்கிறாரு. அப்போ நீங்கள், நான் சும்மா இந்த நாட்டோட படை வீரர்களோடலாம் சண்டை போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு உன் கூட சண்டை போடணும், வரியா அப்படின்னு கூப்பிடுவீங்க. அவனும் வந்துட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம், போய் ஒரு பொண்ணு என்ன சண்டை போட கூப்பிடுறியா அப்படின்னு கேட்குறாரு. என் நாட்டோட அரசிடா நான் அப்படிங்க. அரசியா அப்படிங்கிறாரு. இப்போ தான் அவர் உங்களோட உடையெல்லாம் நோட் பண்ணி பார்க்குறாரு. ஸோ ஒரு அரசி போட்டிருக்கிற மாதிரியான உடை தான். அரசியா நீ அப்படின்னு கேட்குறாரு. ஏன் பார்த்தா தெரியலையா, சரி சண்டை போடு தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு வாள் அப்படி கீழே கிடக்குது. எடுத்து அப்படியே அவன் கையில் போட அவனும் பிடிச்சிக்கிறான். இப்போ உங்களுக்கும் அந்த அரசருக்கும் இடையில பயங்கரமான சண்டை. இந்த பக்கம் யூங்கி அதை பார்த்துருப்பாரு. அதை பார்த்துட்டு அவர் அப்படியே உங்களை தடுக்க வரும்போது இந்த பக்கம் சாரா வந்துடுறா. ஸோ சாரா யூங்கி விடவே மாட்டேங்கிறா. அவளும் வந்துட்டு யூங்கி கூட சண்டை போட யூங்கிக்கும் சாராவுக்கும் செம்ம சண்டை போயிட்டு இருக்குது. உங்களுக்கும் அரசருக்கும் பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்குது. அப்போது நீங்கள் அப்படியே யூங்கியை பார்த்து உன் அரசர் செத்துட்டா, அடுத்து நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறீங்க. அது ஒரு நாளைக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி சொல்லுவார். பட் நீங்கள் எதுவுமே பண்ணல. அப்படியே திரும்பி இந்த சைடு பார்த்தீங்கன்னா அரசரும் கூட சண்டை போட்டுருக்கார்ல. ஸோ அப்படி சண்டை போடவே தான் வந்துட்டு ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி ஒரு இடம் வரும்போது அப்படியே பேசிக்கிறது, இந்த மாதிரி பேசுறது. ஸோ அடுத்து அப்படி நீங்கள் சண்டை போட அரசரும் சும்மா சளைச்சவங்களாம் கிடையாது, நல்லா சண்டை போடுறாரு. ஸோ உங்களுக்கு அப்படியே செம்மையாக டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. பயங்கரமான சண்டை. நீங்கள் வந்துட்டு ஒரு இது வந்துட்டு மூமெண்ட் கொடுத்தா அவர் அதை டக்குன்னு பிளாக் பண்ணிவிட்டு அடுத்த மூமெண்ட் கொடுக்குறாரு. உங்களுக்கே ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் அப்படியே வந்துட்டு செம்மையாக அந்த பாலை வச்சு சண்டை போட்டுகிட்டே இருக்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசருக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அரசருக்கு அப்படியே கொஞ்சம் டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் 2ஆ 3ஆ தெரியுறீங்க. அப்போது அவர் வந்துட்டு நீங்கள் 2ஆ தெரியும் போது ஏதோ ஒரு இடத்துல உங்களை அட்டாக் பண்ண வரும்போது நீங்கள் வேறு பக்கம் நிற்கிறீங்க. ஸோ உங்களை மாதிரி இன்னொரு பக்கம் அவருக்கு 2ஆ தெரியறதுனால அவர் தப்பாக அட்டாக் பண்ண நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே, என்ன நல்லா வேலை செய்து போல் ரசித்து சாப்பிட்டிய சாப்பாடு அப்படின்னு கேட்க, என்ன பண்ணியிருக்க நீ அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும் பண்ண வேண்டியதான் நான் பண்ணேன், என் வேலையை நான் கரெக்டாக பண்ணேன், அதுதானே என் வேலை, நீங்கள் நல்லா ருசித்து சாப்பிட்டீங்கல்ல அதான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரம் வாங்க எனக்கு டைம் இல்லை, நான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்க அவனால் வந்துட்டு முடியலை, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் முடியாது, என் கூட இப்போ சண்டை போட்டு ஆகணுங்கிற மாதிரி நீங்கள் அவர் கூட சண்டை போட அவன் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறான். பட் இந்த பக்கம் யூங்கி பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிறாரு. அவரால் முடியல, அரசரால் முடியல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் வரும்போது கரெக்டாக அந்த சாரா எப்படி தான் வந்து தடுப்பாலும் டக்குன்னு வந்து பிடிச்சிக்கிறா, அவ்வளோவே மாட்டேங்கிறா. ஸோ அவகிட்ட ஃபைட் பண்ணி அவளை தடுக்க முடியவே மாட்டேங்குது. அவ்வளோ செம்மையாக சண்டை போடுறா. யூங்கி அவ கூடயே சண்டை போடுற மாதிரி இருக்குது. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது, 2 பேரும் ஏமாத்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போர் வீரர்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு அடிச்சிட்டு இருக்க, இந்த பக்கம் சாராவுக்கும் யூங்கிக்கும் சண்டை போக, இந்த பக்கம் அரசருக்கும் அரசிக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் அவர்கிட்ட கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, அது அவர் கேட்குறாரு. அவ்வளோதான், ஒரு மாதிரி ஷாக்கா, அவரோட பொண்ணா நீ அப்படின்னு கேட்க, ஆமாம் அவர் என் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வெட்டா அவர் தலையை அப்படி வெட்டிடுவீங்க, அவ்வளோதான். ஸோ அவருக்கு அதாங்க முடிஞ்சு. அரசர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சுது, போர் முடிஞ்சிச்சு. அரசர் இல்லைன்னா போர் முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ அரசரே இல்லை அப்படின்றதுக்கப்புறமா இந்த போர் அப்படியே ஸ்டாப் ஆகுது. எல்லோரும் வந்துட்டு அப்படியே இருக்காங்க. அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உயிர் பழைச்சவங்க தான் பழைக்க முடியும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நார்மலாக இருக்காங்க, ஓகேவா. ஸோ எல்லோரும் சும்மா அந்த ரத்த காயத்தோட அடித்தடியோட, ஏன்னா 2 பேரும் ஈக்குவலாக சண்டை போடுறாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் யாரையும் ஒருத்தவங்க கொண்டுக்க முடியாது. ஒரு சில பேர் போக வேண்டியது போய் தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ மிஞ்சி இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போது அப்படியே தான் நீங்கள் அப்படியே வந்தாங்க நிற்க, இவங்களால் இதை நம்பவே முடியல. என் அரசர் நீ கொன்னியா அப்படின்னு கேட்க, நான் தான் கொன்னேன். சரி, உங்களோட நாடு தோத்துருச்சு, நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்ல, இவங்க இங்கே எதுவுமே பண்ண முடியல. அவர் அவ்வளோ சண்டை போட்டுமே அரசர் இவ்வளோ ஈஸியாக விட்டுக்கிட்டு, அதாவது சண்டை போட முடியாமல் இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. பட் போர் விதிக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். இப்போ அவரும் அப்படியே அமைதியாக நிற்க, நீங்கள் அப்படியே இவங்க கிட்டே போகிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. அந்த கண்ணில் காதல் தெரியுதா, இல்லை கோவம் தெரியுதா, இல்லை என்ன தெரியுதுன்னே தெரியல, எல்லாம் ஒரு மாதிரி மிக்சடப்பாக தெரியுது. ஸோ உங்களுக்கும் அப்படி தான். அவர் அப்படியே பார்த்துட்டு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு தான் சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு அப்படியே 4 ஸ்டெப் அந்த பக்கம் தள்ளி போய் நின்றுட்டு, நான் நாளைக்கு சொல்கிறேன், உங்களோட நாடு எங்ககிட்ட எப்படி அடி பண்ணியணும் என்ன ஏது அப்படிங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். இந்த போரில் வின் பண்ணினது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நாட்டு படை வீரர்கள் இருக்காங்களே அவங்களெல்லாம் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு, அது பெரிய ஒரு மாதிரியான இடத்துல தான் சண்டை நடக்கும். இப்போது அங்கெல்லாம் கூடார மாதிரி போட்டு ஆல்ரெடி அங்கே எல்லோரும் ஆட்கள் வந்திருந்துருப்பாங்க. ஸோ அது கூட தெரியாமல் இந்த மன்னர் இருந்திருக்கான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கூடாரத்துக்கெல்லாம் போயிடுறீங்க. உள்ளே போய் உட்காந்ததுமே செம்மையாக அழுக வருது. பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறீங்க. அப்படி தேம்பி அழுகிறீங்க. உங்களுக்கு ஒன்றுமே முடியல. அப்படியே பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. ஜெயிச்சிட்டிங்க தான், பட் அவ்வளோ வலியாக இருக்குது. அப்போது சாரா கரெக்டாக அந்த கூடாரத்துக்கு உள்ளே வருவா. அரசியாரே அப்படிங்கிறா. நீங்கள் டக்குன்னு அவளை பார்த்ததுமே அமைதியாக இருந்துக்க. என்ன பண்ணுறீங்க, அலறீங்களா அப்படின்னு கேட்குறா. நான் வேறு என்ன பண்ணட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க.
அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல தான். பட் உங்களோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாம்ல, ஏன் இப்படி அழுகுறீங்க அப்படின்னு கேட்குறா. மனசு ஒன்று சொல்லுது, மூளை ஒன்று சொல்லுது, நான் எதை செய்யட்டும் அப்படின்னு சொல்ல, மனசு சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாளா. பட் நீங்கள் இல்லை இல்லை, நம்ம நாட்டுக்கு எவ்வளோ பண்ணாங்க அவங்க, கண்டிப்பாக என் மூளை சொல்கிறத நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்காரங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கோவம் வருது. ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி கோவத்தில் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, போர்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு, நீங்கள் தான் வின்னும் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த கூடாரத்தில் எல்லோரும் அவங்கவுங்க படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களோட நாட்டுக்காரங்களாம் இருக்காங்களா, படை வீரர்கள்லாம், அவங்கெல்லாம் ஒரு மாதிரி சும்மா ஒரு மாதிரி டென்ட் மாதிரி போட்டு அப்படியே வந்துட்டு படுத்துட்டு இருக்க. இப்போது நீங்கள் உங்களோட கூடாரத்தை விட்டு எந்திரிச்சு அப்படியே போகிறீங்க, ஒரு மாதிரி எல்லாத்தையும் இழந்த மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க. அப்போது இவங்க வந்துட்டு ஆல்ரெடி அங்கே ஒரு மாதிரி ஒரு மரத்தை அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு எவ்வளோ வலிக்கும், ஒரு மாதிரி நாட்டையும் காப்பாற்ற முடியல. நம்பின பொண்ணு அவள் நம்ம நாடே கிடையாது, எப்படி வந்தானே தெரியல, கண்மூடித்தனமாக நம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன நினைக்கிறதுனே தெரியாமல், ஆனால் 2 பேர்த்தோட கண்ணிலையும் அந்த லவ் வந்துட்டு பொய்யா ஒரு நாளும் தெரிஞ்சதில்ல. அப்படியே குழம்பி போயிட்டு மனசை ஒரு மாதிரி அந்த மரத்தில் சாஞ்சு அப்படியே உட்காந்துட்டு இருக்க. நீங்கள் அப்போது அந்த இடத்துல போய் நிற்பீங்க. அப்போ அவர் உங்களை பார்த்ததுமே எந்திரிச்சு அப்படியே டக்குன்னு குரவிலே தான் பிடிக்கிறாரு. பிடிச்ச அப்படியே மரத்தோடு சேர்த்து சாய்க்க, நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே தான் இருக்கீங்க, பயப்படலை, கையை பிடிச்சி தடுக்கலை, எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்க. அவர் என்னடி, எதுக்கு ஏமாத்தின, எனக்காக தான் வந்தேனே, எல்லாமே பொய்யா, நான் உன்னை எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எப்படி வேணால் எடுத்துக்கோ, ஆனால் எனக்கு என் நாடு தான் முக்கியம் அப்படிங்கிறீங்க. எனக்கும் என் நாடு தான் முக்கியம், நீ முக்கியம் கிடையாது அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் அதை சொல்ல தான் இங்கே வந்தேன். எனக்கு என்னோடய நாட்டு மக்கள் தான் முக்கியம், மற்றபடி எனக்கு ஏதாவது பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி என்னோடய சுய விருப்பம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறீங்க. சொல்கிறப்ப கண்ணு கலங்குது. ஏன்னா எனக்கு பிடிச்சதும் எனக்கு வேணாம் என் நாட்டுக்காக அப்படிம்பீங்க. அவரும் அப்படி தான், அதே தான் எனக்கும். இது நாள் வரைக்கும் எனக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போத்துலேருந்து அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் சரி அப்படின்னு சொல்லவும் அவர் டக்குன்னு விட்டுறாரு. ஸோ கடவுள்லேருந்து கையை எடுத்துகிட்டு கண்மடி நிற்காத போயிடு அப்படிம்பாரு. நீங்களும் அங்கேருந்து கிளம்புறீங்க. அப்போது வயன் நில்லு அப்படிம்பாரு. நீங்கள் நிற்கவே இல்லை, டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறாரு. திரும்பி பார்க்குறீங்க, என்னன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் கோவத்தில் நீ எனக்கு தேவையில்லை அப்படி இப்படின்னு பேசின மனுஷன் ஒரு மாதிரி முட்டி போட்டு அப்படியே உங்கள் முன்னாடி ஒரு மாதிரி அழுதுட்டு நிற்கிறாரு. உங்களுக்கு சுத்தமாகவே முடியல, ஆல்ரெடி நீங்களும் அந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க. அப்படின்னு நீங்கள் அவரே பார்க்க, ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு அப்படி என்ன தான் பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு என்ன வலிக்குதுன்னா அவரை ஏமாத்தினது தான் வலிக்குது. ஸோ அதனாலேயே அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ கேட்குறாரு, ஏன் இப்படி பண்ண, அதையாவது சொல்லு அப்படின்னு கேட்க, நீங்களும் மனசு ஃபுல்லாக பயங்கரமாக வலியோடு தானே வந்திருப்பீங்க அவர்கிட்ட, இனிமேல் எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு. ஸோ நீங்களும் அப்படியே முட்டி போட்டு அதே மாதிரி அவர் முன்னாடி உட்காந்துக்கிறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே முட்டி போட்டு ஒருத்தர் பார்த்த மாதிரி இப்படி உட்காந்துருக்க. அவர் ஆல்ரெடி அழுதுட்டுருக்காரு. ஸோ நீங்களும் அப்படியே அழுக தான் ஆரம்பிக்கிறீங்க. இப்போ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறீங்க. என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் உங்களோட வீட்டில் வந்துட்டு, அதாவது உங்களோட அரண்மனையில் நீங்கள் சாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அந்த மாதிரி தான். சாரா உங்களுக்கு ஃப்ரெண்டு. சாரா எப்படின்னா தளபதியோட பொண்ணு. ஸோ நீங்கள் அரசரோட பொண்ணு, ஓகேவா? 2 பேரும் தான் எப்பவுமே ஒன்றா சுற்றிட்டு இருப்பீங்க. அப்போது சாராவோட அப்பா தான் எப்போவுமே, அவர் தளபதி இல்லையா, ஸோ எப்போவுமே ஃபைட்டு அது இதுன்ட்டு இருப்பாரா. அப்போது உங்கள் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு சண்டை சொல்லி கொடுப்பாரு. அப்போ நீங்கள், நாங்கள் பொண்ணு தானே, எங்களுக்கு எதுக்கு சண்டை அப்படின்னு கேட்க, பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் இந்த நாட்டோட அரசரோட பொண்ணு நீ, இந்த நாட்டோட தளபதியோட பொண்ணு சாரா, 2 பேரும் சண்டை கற்று வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து 2 பேர்த்துக்கும் சண்டை அதுன்னு நல்லா சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ 2 பேருமே எப்படின்னா நல்லா ஃபைட்லாம் கற்றுக்கிட்டு இந்த வால் சண்டை கத்தி சண்டைன்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா 2 பேருமே சேர்ந்து சண்டை போடுவீங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளிச்சிக்க மாட்டீங்க. ஸோ யார் ஜெயிக்கிறாங்கன்னே வராது, 2 பேரும் ஒரே ஈவனாக தான் வந்து நிற்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சாரா 2 பேரும் வந்துட்டு வழக்கம் போல் இந்த பயிற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்களா, வால் பயிற்சி, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு புதுசாக ஏதோ சண்டைலாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கற்றுக்கிட்டு ரொம்ப டயர்டாக அப்படியே வருவீங்க. உள்ள அரண்மனைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போது இவங்களோட நாட்டு அரசர் இருந்தார்ல, அவர் தான் உங்கள் அரண்மனையில் இருப்பார். அப்போது நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு சாலிச்சு போய் வரும்போது உங்களோட அப்பாவும்
அவங்க 2 பேத்தையுமே கூப்பிட்டு அந்த அரசருக்கு இது என்னோட பொண்ணு, இது தளபதியோட பொண்ணு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுப்பாரு. அவரும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி குழந்தைங்க தானே, ஸோ சின்ன பொண்ணுங்க, ரொம்ப பெரிய பொண்ணெல்லாம் கிடையாது, அப்போ நீங்கள் சின்ன பொண்ணுங்க தான். ஸோ அப்போ பார்க்குறாங்க, பார்த்துட்டு சும்மா அந்த குழந்தைங்கிட்டலாம் பேசுகிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நீங்கள் அப்பா கிட்ட கேட்குறீங்க, அப்பா அவர் யார் அப்படின்னு கேட்க, அவரோட நாட்டு பேர் சொல்லி இந்த நாட்டோட அரசர்மா அப்படிங்கிறாங்க. எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, நீங்கள் சின்ன பொண்ணு தானே, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10-12 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 13-14க்குள்ளே, ஓகேவா, ஒரு 13ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே உங்களை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு எதுக்கு வந்திருக்காங்கன்னா, அவரோட நாட்டு மக்களும் நம்மளோட நாட்டு மக்களும் ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும், அப்புறமா நம்மளோட நாட்டு மக்களுக்காக அவரோட நாட்டில் இருக்கிற நிறையா கனிம வளங்கள் எல்லாமே வந்துட்டு பரிமாற்றம் பண்ணிக்கலாம், ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக வந்திருந்தாருமா. நல்லபடியாக முடிஞ்சுது, நல்ல மனுஷன் அப்படிங்க. நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நம்மளோட நாட்டு மக்கள் வேலைக்காக அங்கே போகலாம், அவங்க வேலைக்காக இங்கே வரலாம், அந்த மாதிரி அப்படி வச்சுக்கோயேன். ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே வந்துட்டு உதவி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஓஹோ அப்படியா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டே இருந்திருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அவர் அடிக்கடி இங்கே வந்திருப்பார். சொல்லப்போனால் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அவர் இங்கேயே தங்கிட்டே இருந்திருப்பார். அப்போ நீங்கள் கேட்பீங்க அப்பாட்ட, அப்பா ஏன் அவர் இங்கேயே தங்கிட்டே இருக்காரு, அவர் வேறு நாட்டு அரசர் தானே, அங்கே வேலை இல்லையா, உங்களுக்கு இங்கே எத்தனை வேலை இருக்குது, என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுவா, அது வேறு ஒன்றும் இல்லைடா, அவரோட நாட்டில் இந்த மாதிரி சாப்பாட்டு பொருளெல்லாம் வந்துட்டு நல்லபடியாக கிடைக்குதான், ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு நமக்கு இது பண்ணி காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நமக்கு வந்துட்டு அவங்க அந்த பொருள்கள் பரிமாற்றம் பண்ணிக்குவாள்ல, பொருள் பரிமாற்றம், இது பண்டமாற்று முறைன்னு சொல்லுவோம்ல, பொருளும் மாற்றிக்கிறது காசுக்கு பதிலாக, அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்கடா. அதனால தான் அவர் இங்கே இருக்கார். ஸோ அவர் இங்கேயே தங்கி அவரோட நாட்டில் விளையிற நல்ல சத்தான பொருள், நிறைய மூலிகை பொருளெல்லாம் வருது, ஸோ அதையெல்லாம் வச்சு நமக்கு இங்கே சமைச்சு கொடுப்பாங்க. அதில் நமக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு, என்ன ஏது மூலிகையெல்லாம் நிறையா கிடைக்குதுடா, நம்ம நாட்டில் கிடைக்கலல்ல, ஸோ மருந்து வேணும்னா நம்ம நாட்டு மக்களுக்கு தேவைப்படும்ல, அதனால் அது எல்லாத்தையும் நான் பார்க்கறதுக்காக அவர் இங்கே தங்க வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்படியே தான் நாள்லாம் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் போயிருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு போர் வந்திருக்கும். போர் பண்ணுறது யாருன்னு பார்த்தா எதிரி நாட்டு படை, வேறு எதுவும் கிடையாது, இவரோட தான், அதாவது யூங்கியோட நாட்டுப்படை தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூங்கியோட அப்பா தான் தளபதியாக இருந்திருப்பார். ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருந்திருக்கும். சொல்லப்போனால் இப்போ எப்படி இங்கே சண்டை அடைஞ்சோ அதே மாதிரி தான் உங்களோட அப்பா வந்துட்டு இறந்துருப்பார். ஸோ சண்டை நடக்கவே உங்களோட அப்பா வந்துட்டு இறந்துருப்பார் சீக்கிரமாகவே. உங்களோட அப்பா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இது பண்ணுற ஆளும் கிடையாது, ரொம்ப பலமான ஒரு மனுஷன். உங்களால் அதை நம்பவே முடியல, ஏற்றுக்கவே முடியல. ஸோ அந்த ஃபைட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி வந்துட்டு தோற்றுருக்கும், உங்களோட நாடு தோற்றுருக்கும். ஸோ இந்த பக்கம் நாடு இந்த அரசர் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறைய ரூல்ஸு அந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கும். ஆனால் தளபதி வந்துட்டு அது எதுக்குமே ஒத்துக்காமல் திரும்ப வந்து அந்த போரை நடத்தி அவரோட கண்ட்ரியை வந்துட்டு, அதாவது சாராவோட அப்பா அவரோட நாடு வெற்றி பெற மாதிரி பண்ணியிருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறமா அவரோட அப்பா வந்துட்டு, சாராவோட அப்பா பார்த்தீங்கன்னா உங்களையும் சாராவையும் ரொம்ப போல்டாக வளர்த்திருப்பார். கிட்டத்தட்ட உங்கள் 2 பேர்த்துக்கு குருவே அவர் தான். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்தி ஃபைனலாக வந்துட்டு இந்த லெவலில் கொண்டு வந்து விட்டுருப்பாரு. இப்போ இந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே யூங்கி பார்க்க, போர் நடக்கிறது எல்லா நாட்டுக்கும் நடக்கிறது தானே, இதில் தப்பென்ன இருக்குது, எதுக்காக நீ எங்களை ஏமாத்தின அப்படின்னு கேட்க, அப்போ தான் நீங்கள் முழுசாக உண்மையை சொல்கிறீங்க. தளபதியாரே, உங்கள் அரசர் கொடுத்த எல்லா உணவும் விஷம் கலந்தது. என் அப்பாவுக்கு கொஞ்சமாக ஸ்லோ பாய்சனாக கொடுத்துருக்காரு. என் அப்பா அது நல்லா இருக்குன்னு சொல்லி நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் கொடுத்து எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியுமா? போர்னால இறந்தவங்களை விட இந்த மாதிரி சாப்பிட்டு இறந்தவங்க தான் அத்தனை பேர் ஜாஸ்தி. எத்தனை குழந்தைங்க அம்மா அப்பா எல்லாமே இருக்குதுன்னு தெரியுமா? என்னோடய நாடு இப்போ எப்படி இருக்குன்னா அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. யுங்கி என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னோடய அரசர் அப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்க. பண்ணியிருக்க மாட்டாரா? அவர் பண்ணினதுனால தான் இன்றைக்கி நான் இப்படி பண்ணேன். அப்புறம் நீங்களே சொல்லுங்கள், உங்கள் நாட்டில் கிடைக்கிற, அதாவது உங்கள் நாட்டில் மட்டுமே கிடைக்கிற அந்த மாதிரியான மூலிகைகள் எங்கேயுமே இல்லை. அதனால்தான் அவர் என்ன பண்ணாரோ அதையே திருப்பி நான் அவருக்கு பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு ரீசனால் தான் நீங்கள் சாரா 2 பேருமே வந்துட்டு இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்கள மாதிரியே வந்துட்டு அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இங்கே ஒரு மெய்டாக வந்திருப்பீங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நாட்டில் உங்கள் அப்பாவான அரசர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஆளுக்கு வந்துட்டு அந்த தளபதி வந்துட்டு மேபி அரசர் கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அடுத்தடுத்த ஆளுன்னு வரலாம். பட் சாராவோட அப்பா ஒரே வார்த்தையா அவருக்கு அடுத்தது அவரோட வாரிசு தான் இங்கே எங்களுக்கு வந்துட்டு அரசியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே உங்களுக்கு வந்துட்டு, அதாவது பசங்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் அப்போவே வந்துட்டு பசங்க பொண்ணுங்க 2 பேரும் சளைச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சுருப்பாங்க. ஒரு பையனுக்கும் உங்களுக்கு ஒரு போட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வால் சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டைன்னு அத்தனை ரவுண்ட் நடந்திருக்கும். ஏன் அப்படின்னா உள்ள அந்த அரசவைக்குள்ளே இருக்கிறவங்களே வந்துட்டு உங்களை வந்துட்டு அரசியாக போடுறதுக்கு நோ சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த போட்டியில் ஜெயிக்கட்டும். ஸோ வயன் இந்த போட்டியில் ஜெயிச்சா அவங்க தான் அரசி, அதை யாரும் வந்துட்டு குறுக்க கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அத்தனை போட்டிலையும் நீங்கள் தான் வின் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களை அரசியாக வச்சுட்டு அவர் தளபதியாக இருந்திருப்பார். அப்புறம் நாள் போக போக அவருக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சா, ஸோ அவரோட பொண்ணான சாரா வந்துட்டு நீங்கள் தளபதியாக போட்டிருப்பீங்க. அவரும் வந்துட்டு ஒரு காலத்தில் வந்துட்டு அப்படியே பாஸ் அவுட் ஆகிருப்பார். ஸோ அந்த நாட்டோட அரசி நீங்கள், தளபதி நம்மளோட சாரா, அப்படி தான். இப்போ இத்தனையும் நீங்கள் சொல்லி முடிக்க இவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனாலும் அவரால் அவரோட நாட்டை விட்டு கொடுக்க முடியல. என்னோடய அரசர் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, நீ சும்மா கற்பனை பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காத, அந்த வயசில் உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்ட நீங்கள் அப்படியே அவரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவரோட குதிரை வந்துட்டு அந்த மரத்தில் கட்டியிருப்பாங்கல்ல, ஸோ அவர் கட்டியிருக்காரு, அவரோட குதிரை அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த குதிரையில் அப்படியே வந்துட்டு முன்னாடி ஏறி உட்காந்துப்பீங்க. அவரையும் ஏறு அப்படின்னு சொல்கிறீங்க, அவரும் ஏறி உட்காடுறாரு. ஸோ இப்போது உங்களுக்கு குதிரை ஓட்ட தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பார்ல, பட் நீங்கள் ஒரு அரசி, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த குதிரையை ஃபாஸ்ட்டாக நீங்கள் அப்படியே ரைட் பண்ணுறீங்க. அப்படியே பார்க்குறாரு, அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இதை கூட ஓட்ட தெரியாதுன்னு. எப்படி அந்த குதிரையில் ஒரு மாதிரி சாஞ்சு மாதிரி தொங்கிட்டெல்லாம் போயிருந்திருப்பீங்க, அவர் தான் காப்பாற்றிருப்பார். எல்லாமே பிளானா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவருக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே கண்ணில் தண்ணி கொட்டுது. அப்போ நீங்கள் முன்னாடி அதை ஓட்டிகிட்டே இருக்கும்போது கூட சத்தியமாக அது என்னோடய பிளான் கிடையாது அப்படிங்கிறீங்க. எது அப்படிங்கிறாரு. அன்றைக்கி உன் குதிரையில் நான் தொங்கிட்டு வந்தது நான் பிளான் பண்ணியெல்லாம் பண்ணலை. நிஜமாகவே அன்றைக்கி உன்னோட குதிரையை என்னால் ஓட்ட முடியல, இது என்னை நிஜமாகவே ஒரு மாதிரி தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு சொல்ல அவருக்கு இப்போ தான் மனசே ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்குது. நல்லா குதிரை நீங்கள் ரைட் பண்ணுவீங்க, பட் அவரோட குதிரை கொஞ்சம் முரண்டு பிடிக்கும் போல் அவர் மாதிரியே, அதனால அப்படி தொங்கிட்டு போயிருந்துருப்பீங்க. ஸோ அது சொன்னதுக்கப்புறம் தான் இது நாச்சு நடிப்பில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ கேட்குறாரு, எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு. நீங்கள் நம்மளெல்லாம் தளபதியாரே, உங்களை கூட்டி போய் காட்டுறேன் என்னோடய நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து நீங்கள் அந்த குதிரையில் அப்படியே உங்களோட நாட்டு பக்கமாக போகிறீங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க. அப்படியே என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு எல்லா பக்கமும் காட்டுறீங்க. ஒரு மாதிரி அங்கே ஜனங்களே இல்லாத மாதிரி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கனிம வளம் அது இது எதுவுமே கிடையாது, எல்லாமே காஞ்சி போன மாதிரி, மழை தண்ணி இல்லாமல் வாடி போன மாதிரி எல்லாம் கிடக்குது. என்ன இது நிஜமாக நாடா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இந்த அளவுக்கு கொண்டு வரத்துக்கே எங்களுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா அப்படின்னு கேட்க, யார் அப்படிங்கிறாரு. உங்களோட அரசர் தான், உங்களோட அந்த அரசர் தான் தேவையில்லாமல் அதையும் கொண்டு வந்து இங்கே கொடுத்து இதெல்லாம் நல்லா கனிம வளத்தை அதிகப்படுத்தும், உரம் மாதிரி உரம் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாரு. பாதி ஜனங்க விஷத்தை சாப்பிட்டு செத்தாங்க. இத்தனையும் பார்த்துட்டு கூட இனிமேல் என்னதான் தப்பாக நினைக்கிறீங்களா தளபதியாரே அப்படின்னு கேட்குறீங்க. அவர் சுற்றியும் பார்க்குறாரு. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் மட்டும்தான் இருக்குதுங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஏஜில் சின்ன குழந்தைங்களா இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ ஒரு 10 வயசு அந்த மாதிரியெல்லாம் ஆகிட்டு இருக்குதுங்க. எல்லாமே தனியாக ஒரு வீட்டில் இருக்க, ஏன் எல்லா குழந்தைங்களும் ஒன்றா வீட்டில் இருக்காங்க அப்படின்னு கேட்பாரு. அப்பா அம்மா இருந்தால் அப்பா அம்மா கூட இருப்பாங்க, அப்பா அம்மாவை தான் உன் அரசர் விஷம் வச்சு கொண்டுட்டான்ல அப்படின்னு சொல்லி கேட்க அவர் கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைங்கள்லாம் ஒரு மாதிரி பாவமாக இருக்கும்ல பார்க்கறதுக்கு. அப்படி தான் அந்த நாட்டையே ஃபுல்லாக நீங்கள் சுற்றி காட்டுறீங்க உங்கள் குதிரையை வச்சுட்டு. ஸோ ஃபைனலாக ரிட்டர்ன் கொண்டு போயிட்டு அந்த போர் நடந்த அந்த இடத்துலையே நீங்கள் அவரோட குதிரையிலேருந்து இறங்கிட்டு, என்னை மன்னிச்சிருங்க தளபதியாரே, எனக்கு என்னோடய நாட்டு மக்கள் தான் முக்கியம் என்னோடய சந்தோஷத்தை விட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துடுவீங்க உங்களோட கூடாரத்துக்கு. அப்போது நீங்கள் போகும்போது ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருப்பார், நீங்கள் அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போ சாரா வந்துட்டு, அரசியாரே என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. நீங்களும் தளபதியார்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன் அப்படிங்க, அவர்கிட்ட பேசுனீங்களா, என்ன சொன்னீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக அவர் சொன்னதே எனக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திட்டே இருக்குது அப்படிங்கிறீங்க, என்ன அப்படின்னு அவர் கேட்குறா. அப்போது நீங்கள் அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே யோசிக்க, இவங்க சொல்லியிருப்பாரு, நீங்கள் அப்படியே குதிரையிலேருந்து இறங்கி நான் போயிட்டு வரேன் மன்னிச்சிக்கோ நாடு தான் முக்கியன்ட்டு கிளம்பியிருப்பீங்க. அப்போ அவர் அப்படியே உங்களை கூப்பிட்டு, சரி நான் ஒத்துக்கிறேன்,
உன் நாடு அப்படி இருக்கிறதுக்கும் அந்த குழந்தைங்க அந்த மக்கள் உடம்பு முடியாமல் உன் நாடே கொஞ்சம் கூட ஒரு வளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னோடய அரசர் தான். என் அரசரும் என் அப்பாவும் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற நான் என்ன பண்ணேன்? இப்போ இருக்கிற இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? அவங்க உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க? எல்லா பழியும் நீ ஏன் அவங்கள வச்சு தீக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டிருப்பாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, கோவமாக பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அப்போ யூங்கி வந்துட்டு, ஓகே ஒத்துக்கிறோம், நாங்கள் தோத்துட்டோம் தான். ஆனால் உனக்கு அப்படி ரொம்ப கோவம்தா, திரும்ப ஒரு போர் நடத்து. நாங்கள் சண்டையே போடல, எங்களை என்ன வேணால் பண்ணிக்கோ. உள்ள ஜனங்களை நீ எதுவும் பண்ணாத, உன்னோட மொத்த கோவத்தையும் அவங்க மேலே காட்டாத. என் நாட்டிலேயும் குழந்தைங்க இருக்குது, அவங்களுக்கும் பேரண்ட்ஸ் வேணும். இன்னும் 10 வருஷம் கழித்து இதே மாதிரி என்னோடய நாட்டில் இருந்து ஒரு பொண்ணு இல்லை ஒரு பையன் அங்கே கிளம்பி வந்து இப்போ நீ இங்கே என்ன பண்ணியோ அதே மாதிரி பழி வாங்கிறதுக்காக நாட்டில் வந்து பண்ணிவிட்டு, இது நல்லாவா இருக்குது? யோசிச்சு பாரு. நான் உனக்கு நடந்தது சரின்னு சொல்லலை, அதே சமயம் இப்போ நீ முழுசாக என்னோடய நாட்டை அழிக்கணும்னு மட்டும் நினைக்காத. அதுக்கு நான் என்றைக்கும் விடவும் மாட்டேன். உன்கிட்ட நான் கெஞ்சி தான் கேட்குறேன். உனக்கு அவ்வளோ கோவம் இருந்தா இங்கே இருக்கிற போர் வீரர்களை என்ன வேணால் பண்ணிக்கோ. நாங்கள் ஆயுதமே ஏந்திக்கல, நாங்கள் எதுவுமே பண்ணலை, நாங்கள் அப்படியே உனக்கு தலை வணங்குறோம். எங்கள் அத்தனை பற்றி வெட்டி கூட போட்டுப்போம். ஆனால் உள்ள இருக்கிற ஜனங்களை குழந்தைங்களை அவங்கக்கிட்ட உன்னோட கோவத்தையோ உன்னோட அது பழி வாங்குறதையோ காட்டிடாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே முறைச்சிட்டு எனக்கு என் நாட்டு மக்கள் தான் முக்கியம் அப்படின்ட்டு வந்திருப்பீங்க. அவரும் ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அதை தான் சாரா கிட்ட சொல்லியிருப்பீங்க. அவளுக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரில. அரசியாரே, நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் என்ன முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க தளபதியாரே அப்படின்னு அவகிட்ட கேட்குறீங்க. அவளுக்கே ஒன்றும் புரியாமல் தான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறா. அப்போ நீங்கள் அப்படின்னா நான் இப்போ அவன் சொல்கிற மாதிரி விட்டேன்னா யோசிச்சு பாரு. இங்கே இறந்து போனாங்களே, ஒன்றுமே பண்ணாத அப்பாவி ஜனங்க, அவங்களுக்கெல்லாம் நீதி வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்க அவளுக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன்னா அது அவளோட நாடாச்சே, அவள் எப்படி விட்டு கொடுப்பா? ஓகே, நீங்கள் என்ன முடிவு பண்ணாலும் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் அரசி அப்படின்னு அவள் சொல்கிறா. ஸோ இப்படியே தான் விடியுது. ஸோ நீங்கள் அப்படியே கூடாரத்தை விட்டு வெளியே வரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாரா 2 பேரும் வந்துட்டு, அதாவது அவங்கவுங்களோட கூடாரம் இருக்குதுல்ல, ஸோ அந்த மாதிரி உங்களோட நாட்டில் இருக்கிற படை வீரர்கள்லாம் அந்த கூடாரத்தில் இருப்பாங்கள்ல, எல்லாருமே வந்துட்டு சீக்கிரமாக அந்த ஆயுதமெல்லாம் எடுத்து அடி போட்டுட்டு, நீங்கள் இப்போ வின் பண்ணிட்டீங்களோ, ஸோ நீங்கள் போய்ட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லணும். உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த நாட்டையே கூட அழிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அப்படியே கோவமாக எல்லாத்தையும் எடுத்து அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ உடம்புக்கு அந்த கவசம் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே ஒரு வால் எடுத்துகிட்டு வெளியே வந்து நிற்பீங்க பாருங்கள். அவ்வளோதான், செம ஷாக்கு. சாரா அப்படியே வெளியே வந்து பார்க்குறா, அவளுக்கும் ஷாக்கு. இப்படி தான் ஒவ்வொருத்தராக வெளியே வந்து பார்க்குறாங்க. எல்லோரும் ஒரு மாதிரி ஷாக்காக நிற்க, என்னன்னா இவங்களோட நாட்டு படை வீரர்கள் அத்தனை பேருமே உங்களோட எல்லாத்தோட கூடாரத்துக்கு முன்னாடி வந்து தலை வணங்கி நிற்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கத்த. அப்போது இவங்கையும் வந்துட்டு, எங்களுக்கு எங்கள் நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியம். என்னதான் நாங்கள் உங்களோட நாட்டுக்கு அந்த மாதிரி பண்ணலைன்னா கூட என்னோடய அரசர் அப்படி பண்ணினது ரொம்ப தப்பு தான். ஸோ நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறது சரிதான், தப்பு கிடையாது. அந்த தண்டனை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேசுகிறீங்க தளபதியாரே, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க, அவரும் உங்களோட மொத்த கோபத்தையும் நீங்கள் எங்கள் மேலே காட்டிக்கோங்க, உங்களோட வாழால் எங்கள் எல்லாத்தையும் கொன்றுங்க. ஆனால் நீங்கள் எங்களை எல்லாத்தையுமே கொண்டுட்டு இப்படியே உங்களோட நாட்டு பக்கம் போயிடுங்க. எங்களோட நாட்டு பக்கம் காலை கூட வச்சிடாதீங்க. உங்ககிட்ட நாங்கள் அதுதான் கேட்குறோம், வேறு எதுவும் இல்லை. அங்கேயும் குழந்தைங்களாம் இருக்காங்க, எல்லோரும் பாவம் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு போய் வால் எடுத்துகிட்டு அவர்கிட்ட போகிறீங்க. இவங்க அப்படியே தலை வணங்கி உட்காந்துருப்பார். ஆக்சுவலாக அப்படியே தான், அப்படியே லாஸ்ட்டாக ஒரு டைம் உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே அவரோட கண்ணை பார்ப்பீங்க. கையில் வால் இருக்குது. ஸோ 2 பேரோட ஐ கான்டாக்ட் போகுது. இப்போது ஒரு 10 நிமிஷம் அப்படி பார்த்துட்டு அப்படியே அவர் தலையை குனிஞ்சு அது வெட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்க, நீங்கள் அவ்வளோதான். மனசை எவ்வளோ நேரம் அது மாதிரி கட்டுப்படுத்தி வச்சுருக்க முடியும்? இவங்க எப்படி கீழே குனிஞ்சு உட்காந்துருப்பாருல்ல, அப்படியே அவர் பார்க்குறாரு. அவருக்கு பக்கத்தில் அப்படியே அந்த வால் கீழே விழுகுது. அப்படியே அண்ணாந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிட்டு முட்டி போட்டு அவர்கிட்ட அதே மாதிரி உட்காந்துக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் அப்படியே உங்கள் 2 கையும் அவரோட ஃபேஸில் அப்படியே வச்சு கப் பண்ணிக்கிட்டு, இந்த அளவுக்கு என்ன ரொம்ப கொடுமைக்காரி நினச்சிட்டியா அப்படின்னு கேட்க, அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அரசியே அப்படிம்பாங்க, நான் எப்போ உனக்கு வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நீங்கள் அவரை ஹக் பண்ணிக்க, அவரும் உங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ 2 பேரும் ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்திரிச்சு, தளபதியாரே
உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நம்ம 2 பேர்த்தோட நாடும் ஒன்றா நட்புறவாக பழகலாமா அப்படின்னு கேட்க, அவரும் எந்திரிச்சு நின்றுட்டு தலை வணங்கி சம்மதம் அரசியாரே அப்படிம்பாரு. அப்போ நீங்களும் நட்புறவாக பழகணுன்னா சும்மாலாம் கிடையாது. நீங்கள் என்னோட நாட்டுக்கு அரசராக வேணும், உங்களோட நாட்டுக்கு நான் அரசியாக வரணும் அப்படிங்க. இது என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. என்ன அப்படின்னா இப்போது அரசர் அங்கே இல்லை. ஸோ அரசருக்கு வாரிசு எதுவும் இல்லை. தளபதி வந்துட்டு அடுத்த அரசராகவும், இப்போது 2 நாட்டுக்குமே நீங்கள் 2 பேரும் அரசர் அரசியாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் வந்துட்டு கண்டிப்பாக அப்படிம்பாரு. ஸோ ஃபைனலாக அந்த போர் முடிஞ்சதும் முடிஞ்சிச்சு. இப்போதான் எல்லாருமே நிம்மதியாக இருக்காங்க. அண்ட் உங்களோட நாட்டு மக்கள், அவரோட நாட்டு மக்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா நட்புறவாக பழகிறது. உங்களோட நாடு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறதுல மழைகளை எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதனால எப்படின்னா இந்த நாட்டில் நிறையா நல்ல வளங்களாக இருக்குது. ஸோ நல்லா மழை பெய்யுது, எல்லாமே நல்லா விளையுது, சாப்பாட்டு பொருட்களை கொடுக்கறது அங்கே. ஸோ அங்கேருந்து சில பொருட்கள் இங்கே பண்டமாற்று பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 நாடு வேறு வேறு கிடையாது. இன்னையிலேருந்து 2 நாடும் வந்துட்டு ஒரே கண்ட்ரி தான், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி பேச்சுவார்த்தையெல்லாம் பேசி அந்த ஒப்பந்தம்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டில் வந்துட்டு யூங்கிக்கு அரசர் பதவி வந்துட்டு சூட்டுவாங்க. ஸோ அரசருக்கு அடுத்து தளபதி வேணும்ல. ஸோ அவ்வளோ பெரிய அரசபையில் அப்படியே வந்துட்டு நீங்கள் சாரான்னு சொல்லிட்டு 2 நாட்டோட எல்லா முக்கியமான அமைச்சர் தளபதின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த அரசபையில் இந்த நாட்டோட தளபதி வந்துட்டு ஆல்ரெடி என்னதான் ஒரே நாடாக இருந்தாலுமே அந்தந்த நாட்டுக்கு அரசர் தளபதி அந்த மாதிரி வேணும்ல. ஸோ இந்த நாட்டோட, அதாவது யூங்கியோட நாட்டோட தளபதியாக வந்துட்டு ஒருத்தங்களை நியமிக்க இப்போது எல்லோரும் முன்னாடியோ அப்படி எந்திரிச்சு வருவார். அப்போது யூங்கி, நான் உங்களுக்கு இந்த நாட்டோட தளபதியோட பொறுப்பை வந்துட்டு கொடுக்குறேன், நீங்கள் நல்லபடியாக செய்வீங்கள்ல அப்படின்னு கேட்க, அந்த பக்கம் இருந்து கண்டிப்பாக செய்வேன் அரசே, உயிரை கொடுத்தாது நாட்டை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவரும் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஜங்குக் அப்படிங்க அவரும் நன்றி அரசே அப்படிம்பாரு. ஸோ இந்த நாட்டோட இப்போதைக்கு தளபதி ஜங்குக். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் தட் இது ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ உங்களுக்கு அண்ட் யூங்கிக்கு 2 பேத்துக்கும் வந்துட்டு ரொம்ப கிராண்டாக கல்யாணம் நடக்குது. ஸோ அரசர் அரசியாச்சு 2 நாட்டுக்கும். ஸோ ரொம்ப கிராண்டாக கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம்லாம் முடிஞ்சு அப்படியே நார்மலாக டேஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்போது வழக்கம் போல் இதே மாதிரி ஒரு சபை, அப்படி சபை கூட்டிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலே வந்து உட்காந்துருக்காங்க. அப்போது யூங்கியும் நீங்களும் அதே குழப்பத்தில் தான் இருக்கீங்க. சாராவும் அப்படி தான். என்னங்க எதுக்கு இப்படி திடீர்னு இதை கூட்டியிருக்காங்க, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்ருக்க. அப்போது ஜங்குக்கு வந்து முன்னாடி நிற்கிறாரு. என்ன தளபதியாரே, திடீர்னு இந்த மாதிரி அரசபை கூட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அரசே என் மனதில் ஒன்று தோன்றுகிறது அப்படிங்கிறாரு. உன் மனசில் தோன்றதுக்கு ஏன்டா அரசபை கூட்டின அப்படிங்கிற மாதிரி யூங்கி பார்த்துட்டு, என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் என்ன தளபதியாரே அப்படின்னு கேட்பீங்க. சாராவும் தான் என்ன அப்படின்னு கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சாரா பார்த்து திக்குறாரு. தளபதியாரே சொல்லுங்க அப்படின்னு உங்கள் மனசில் தோண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அப்போ ஜங்குக் சொல்கிறாரு, அரசர் அரசியை மணந்து கொண்டபடி நான் ஏன் தளபதியான சாரா அவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்க, எல்லாருக்கும் சாம சிரிப்பு. ஓ, ஃபைனலாக நம்ம தளபதியார் வந்துட்டு காதலிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்க்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரசபை வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் ஃபன்னியாக, ரொம்ப ஹாப்பியாக அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சீரியஸாக வெட்டுக்குத்தெல்லாம் கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக அந்த மாதிரி தான் இந்த அரசபை கூடினாலும் இருக்கும். ஸோ எல்லோரும் ஜங்குக்கு வச்சு சிரிக்க, அவரும் இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது, எனக்கு அவர்களை பிடித்திருக்கிறது, அவரின் தைரியம் பிடித்திருக்குது அப்படி இப்படின்னு சொல்ல, சாராவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவளுக்கு இந்த மாதிரி தாட்டே இல்லை. பட் டக்குன்னு ஜங்குக்கு இந்த மாதிரி சொல்லவும் எல்லோரும் சிரிக்கிறாங்களா, அவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே இருந்துச்சு கோமா ஜங்குக்கிட்ட வந்து நிற்பா. அப்போ அவரும், தளபதியாரே என்னை திருமணம் செய்து கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், இப்படி வந்து எல்லாத்து மாதிரி கேட்குற அப்படின்னு கேட்பா. அப்போ அவரும் வந்துட்டு, தங்களிடம் கூற தைரியம் இல்லாத காரணத்தினால்தான் நான் இப்படி அரசவையில் கூறினேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் இன்னும் சிரிக்கிறாங்க. உங்களுக்கும் இவங்கெல்லாம் செம்ம சிரிப்பாக்கு. இவங்க எப்படி வாயில் காய வச்சுக்கிட்டு சிரிச்சிட்ருக்காரு, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். ஸோ நீங்கள் அப்படியே விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்க. சாரா வந்துட்டு, அரசியாரே என்ன இதெல்லாம் அப்படிங்கிறா. எனக்கு தெரியாத தளபதியாரே, அது தங்களின் விருப்பம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே உட்காந்துக்க. இப்போது சாராக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுது. ஜேகே பேசுனதை கேட்டு, தளபதியாரே என்கிட்ட சொல்ல தைரியம் இல்லாமல் இவ்வளோ பெரிய சட்டசபையில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? இவ்வளோ பெரிய இடத்துல சொல்ல இருந்த தைரியம் ஏன் என்கிட்ட சொல்ல இல்லை? தனியாக சொல்லியிருந்துருக்கலாம்ல, இப்படி எல்லாத்து முன்னாடி மானத்தை வாங்கிட்டியே அப்படின்னு கேட்குறா. நான் என்ன செய்வது, உன்னோட கண்ணை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. இன்னும் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஸோ சாரா வந்துட்டு,
அரசே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி அரசே அரசே அரேங்கிறா. நீங்களும் அப்படியே சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கூறுங்கள் அப்படின்னு சொல்ல, இந்நாட்டு தளபதியான ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ எல்லாரும் செம்மையாக கிளாப் பண்ணி அப்படி சீரப் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜேகேக்கும் அப்புறம் நம்ம சாராக்கும் அங்கே வந்துட்டு கல்யாணம் ஆகுது. ஸோ இப்படி தான் உங்களோட 2 நாட்டையும் வந்துட்டு 4 பேரும் சேர்ந்து செம்மையாக வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறீங்க. ஸோ இவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறதுனால படைபலம் இன்னும் அதிகமாகுது. ஏன்னா யார்கிட்டையும் விட்டு கொடுத்து போகிற பழக்கமே இல்லை. ஸோ மற்ற நாடெல்லாம் வந்துட்டு போர் பண்ணுறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் உங்கள் 2 பேர்த்தோட நாடு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட நாட்டிலையும் இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா உரம்லாம் போட்டு செடியெல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. மழைலாம் வர ஆரம்பிக்குது. இப்போ தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே நாள் போக போக குழந்தைங்கள்லாம் பெருசாகிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு நல்ல லைஃப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நல்ல நல்ல விஷயமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே தான் டேஸ்லாம் போயிருக்கும். ஒரு நாள் வந்து நீங்கள் உங்களோட ரூமில் இருக்க அப்போது யூங்கி வருவார். அரசியே அப்படின்னு சொல்லிட்டு வர, என்ன கூப்பிடுங்க அரசே அப்படிம்பீங்க. அப்போ அவரும் உங்ககிட்ட வந்து அப்படியே உங்களோட காதோரமாக அப்படி கை வச்சிருப்பாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்றைக்குமே உங்களுக்கு அந்த பழைய தளபதி தான், நாட்டுக்கு தான் அரசர், உங்களுக்கு அதே தளபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக உங்களுக்கு கிஸ் பண்ண வர, நீங்கள் தளபதி யாரே அப்படிங்க, கொடுத்த கடனெல்லாம் திருப்ப கொடுக்குறேன், கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க அரசியே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுவார். ஸோ நீங்களும் பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பேக் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அவர் ஒரு க்ரிப்புக்காக உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிப்பார். ஸோ நீங்களும் அவரை ஹக் பேக் பண்ணிக்கிறதுக்காக கை அப்படியே கொண்டு போகிறீங்க. அப்போது போதும் டியர், கை அப்படியே கீழே போடுங்க, கண்ணை முழிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது சரியா, கண்ணை முழிச்சுக்கோங்க. ஓகே ஓகே டியர். ஸோ ஹாப்பி எண்டிங் தான், ஸ்டோரி முடிஞ்சிச்சு. நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? நீங்கள் அந்த ஃபைட் சீனெல்லாம் இமேஜின் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா இருந்துச்சா டியர்? ஸோ என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் ஓகேவா? ஆனால் கிடையாது. டடா பாய் சார். அங்கே ஸ்டோரி பிடிச்சிருக்கா?